நடமாடி காண்பரை மிக்கபடி ஆலோலம் நாயில் ஒட்டி கொண்டிருக்க குறிஞ்சி கொட்டமணி குலக்கொடியே நீர் வாழ்க குலம் வாழ்க குற்றம் வாழ்க உண்மை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில முறை கேட்கலாம் நினைக்கிறேன். கேட்கலாமா? அவையார் அஞ்சில் அஞ்சியார் அஞ்சித்திய மகள் அல்லூர் அன்புடையார் அணிலார முன்றையார் ஆதிபதி ஒக்கூர் மாசாத்தியார் ஓரி பிச்சையார் கட்சிப்பேட்டை நன்னாவையார் கலர்கிறது ஈற்றியார் காக்கை பாடினி நப்பசலையார் காம்பனை நப்பசலையார் குமுளிஞான நப்பசார் புறமகள் இளவெளியார் புறமகள் குறியையினி தாயகமையார் கக்கண்ணையார் பாரிமகளை பூங்கொணத்திலேயே பெருங்கோப்பண்டு பெதுமுள் பிளாலங்களையார் மதுரை மூலைய கடத்தில் இப்படியெல்லாம் தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் பெருமையை சேர்த்து பெண் புலவர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் நானும் பிறந்திருக்கிறேன் என்பதை நினைக்கும் பொழுது பெருமிதம் அடைகிறேன் சுவாமி. தமிழர்களும் அறிஞர்களும் கலைஞர்களும் நமக்காக விட்டு சென்ற தமிழ் பொக்கிஷங்களையும் கட்டிக்காக்கும் விதமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு இலக்கண நூல் 1, 4, 5 எழுத்துக்களை சேர்த்தால் மக்கள் அடையும் ஒரு அணிகலன், 3, 4, 5 எழுத்துக்களை சேர்த்தால் மக்கள் குடிக்கும் ஒரு பானம், 3, 6, 7 எழுத்துக்களை சேர்த்தால் மனிதனை வேதனையடை செய்யும் ஒரு செயல். இதையெல்லாம் சற்று உற்று நோக்கி கவனித்தால் நான் சொன்ன அந்த இலக்கண நூலின் பெயர் வந்துவிடும். உன்னில் எண்ணில் மண்ணில் கண்ணில் கண்டெடுக்கப்பட்ட தமிழ். இதில் கூட பாருங்கள், நில் 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 என்றுதான் வருகிறது. தமிழன் என்று சொல் தலை நிமிர்ந்து நெல். அப்படிப்பட்ட தமிழுக்கும் தரமைக்கும் தலை குனிந்து வணங்கிய நான் தலை சிறந்த மகாமனிவர் தாங்களையும் தலை குனிந்து வணங்கி வரவேற்று என்னுள் இருக்கும் எண்ணிற்கு விடையளித்தால் எண்ணற்ற மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறி கேளுங்க சுவாமி. கேள்வி கேட்டால் பதில் அளிப்பதற்காகவும் விவரம் கேட்டால் விளக்கம் கொடுக்கிறதுக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கேன். கேளுங்க பாப்போம். குறிஞ்சி அழகும் குடும்பங்களை கூட்டழகும் மஞ்சள் அழகு வரகல்ல நல்ல நெஞ்சத்தோடு நடு நிலைமையால் வரும் கல்வி அழகு. இந்த உலகத்துல கல்விக்கு நிகர் தான் இருக்கா? கல்விக்கு நிகர் கல்விதான். அவ்வளவுதான். கல்விக்கு நிகர் கல்விதான். செல்வம் என்ன செய்யும்னா சென்று கொண்டே இருக்கும். எவ்வளவு பணத்தை வாங்கினாலும் இல்ல இருந்து கொண்டு போய். ஆமா. வீண் என்ன செய்யும்? துவண்டு கொண்டே இருக்கும். கல்வி மட்டும்தான் கடை எல்லை வரைக்கும் இருக்கும். இந்த அளவுக்கு தமிழுக்கு பெருமை சேர்த்துறீங்க. நீங்க பேசுறீங்க, அழகா பேசுறீங்க. பெண் புலவர்களை நினைவூட்டி, இந்த பாருங்களேன், பெண் புலவர்கள் எல்லாம் வாழ்ந்து நினைவூட்டி அவர்களை இந்த வாழ்ந்த மண்ணிலே யாவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நினைக்கும் பொழுது பெருமிதம் அடைகிறேன் என்று அழகாக அருமையாக சொன்னீர்கள். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்குமா? உண்மையாவே சந்தோஷமா இருக்கும். ஏன் தெரியுமா? ஆண் புலவர்கள் மண்ணில் தான் வாழ்ந்தார்கள். கம்பர் வாழ்ந்தார், காலமேக புலவர், ஒட்டக்குத்தர், புகழேந்தி, அம்பியாவதி, நாலடியார், இப்படி எத்தனை புலவர்கள் ஆண் புலவர்கள் வாழ்ந்தார்கள். சாதனை புரிந்து சென்று விட்டார்கள். விட்டு மென்னும் அளவிற்கு பொழுதெல்லாம் இல்லை, அந்த அளவிற்கு புலவர்கள் வாழ்ந்தவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். இதையெல்லாம் நான் சொல்லியிருக்க வேண்டும். இப்படிதான் நினைக்கிறேன். அருமையா அப்படியெல்லாம் ஒரு அழகாக தமிழை உரைத்த தாங்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம் இருக்கேன். கேட்கலாமா என்று உங்களிடம் அனுமதி கேட்கிறேன் பாருங்க. சரிங்களா? ஒரு சில பேர் யாரோட அனுமதியுமே கேட்கவே மாட்டாங்க. ஆமா, அவங்க பாட்டுக்கு அவங்க சௌரியத்தை கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா நீங்க பாருங்க எவ்வளவு அழகா அனுமதி கேக்குறீங்க. கேட்கலாமா அப்படின்னு ஒரு அனுமதி கேக்குறீங்க. எல்லா விஷயத்திலுமே அனுமதி கேக்குறீங்க. சந்தோஷமா இருக்கு. கேட்கலாமா? இதுமே கண்டிப்பா நீங்க கேட்டுதாகணும். ஏன்னா நீங்க அனுமதி கேட்கறதுன்னு சொல்லும் போதே சரி பதில் சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை வரும். நீங்க கேளுங்க. கேள்வி கேட்பதற்கு கூட ஒரு அனுமதி வேண்டும். நிச்சயமா ஒரு அனுமதி இல்லாமல் எதையுமே செய்யக்கூடாது. உலகத்தை ஒன்றை சிறப்பு என்று சொல்கிறோம் என்றால் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு ஒண்ணுக்கு சிறப்பை வைத்தோம். மரபுகள் 2 அப்படின்னு சொல்றோம். தாய் வழி தந்தை வழி என்று சொல்லக்கூடிய 2 மரபுகள். முச்சுடர் என்று சொல்றோம். சூரியன் சந்திரன் நக்கன் என்று சொல்லக்கூடிய முச்சுடரை சொல்வோம். 4 வேதங்கள் என்ன? ரிக் யசூர் சாமம் அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள். 5 சொல்றவே பஞ்சபூதம். நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள். 6 சுவைகள். கைப்பு தித்திப்பு உவர்ப்பு புளிப்பு துவர்ப்பு கார்ப்பு என்று சொல்லக்கூடிய 6 சுவைகள். இந்த சப்த ரிஷிகள் அத்திரி ஆங்கரச சமதகனி வச்சிஷ்ட விஸ்வாமித்ர கௌதம ரிஷி பரத்வாசர் என்று சொல்லி சப்த ரிஷிகள். 7 பேர் சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்கள். அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமம் ஈசத்துவம் வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்கள். 9 கிரகங்கள். சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கிரன் சனி ராகு கேது என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்கள். 10 அவதாரம் எடுத்து மச்சா கூர்மா வராக வாமன நரசிம்ம பரசுராம ராம பலராம கண்ணா கைக்கு என்று சொல்லக்கூடிய 10 அவதாரம். 11 ருத்ரன். மகாதேவி மகாதேவன் அரசன் சகல இலோகித காமாட்சி பீமே வரவேன் சோட்சி என்று சொல்லக்கூடிய உத்தர பௌர்ணமி இருக்காங்க. 27 நட்சத்திரம் என்ன? அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூரம் ஆயில்ய மகம் பூசம் உத்தரம் கஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் மனுஷம் கேட்டை மூலம் பூராணம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்று சொல்லி 27 நட்சத்திரம். 32 தர்மங்கள். ஆறுதல்சாலி ஓதுவார் குணவு பிறர் உயிர் மீட்டல் பிறர் மகவியத்தல் ஐயமிடுதல் தாமப்பள்ளி அரவைப்புன்னு சொல்லுதல் நோய் மருந்து பஞ்சாங்க முதல் தாரக மட்டம் கோபம் குளத்தல் மார்க்க மட்டம் கட்டு சுத்தம் சுகுர்த்தம் திங்கமம் எங்கசாரம் அன்னதான பூதானம் கோதானம் சொன்னதான சுத்திரதாம் தேவாலயம் மட்டம் அண்ணாசலத்தில் அடைக்கலம் வைத்தல் பூஜை வைத்தல் பசுகாத்தல் சிறைச்சூர் என்று சொல்லி 36 தர்மம். 56 தேசங்கள். அனிகம் அருணம் அவந்தி ஆந்திரம் லாடம் யவனம் ஒட்டியம் வருஷகம் லிங்கம் கன்னடம் கன்னாடம் காசம் காஸ்மீரம் காந்தாரம்
மலையாளம் யுகந்தரம் வங்கம் வங்காளம் விகற்பம் என்று கூட 56 தேசங்களை சொல்வோம். 60 வருஷம் இருங்க சாமி, 60 வருஷம் என்ன? ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நான் சொல்றேன் இருங்க சுவாமி, கேட்கறதுக்கு மட்டும் பதில் இல்ல ஒரே ஒரு ரெண்டே வார்த்தை. அட இருங்கண்ணே, தெரியும் தெரியாது ரெண்டே வார்த்தை. தெரியலன்னா முடிச்சிருச்சு. நான் தெரியும் நான் சொல்லுவேன். நான் ஒரு விஷயம், நான் என்ன கேட்கணும் அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நீங்க ஒண்ணு இல்ல 1000 கூட கேளுங்க. இல்ல நான் ஒரே கேள்வி கேட்காங்கட்டி ஒரு நிமிஷம் சொல்லிதான் சும்மா சும்மா ஒரு நிமிஷம் ஒரு சொன்ன என்ன கேட்கறது உங்களுக்கு புரிஞ்சுக்கமா? தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியும் சொல்லு, தெரியாது தெரியாது சொல்லு. இந்த ஆட்டோட சொல்ல சொல்லு முதல்ல. ஏன் கேக்குறியே? அவர் என்ன போட்டு விட்டாரு உனக்கு தெரியுமா? என்ன சொல்றாரு? பள்ளியை பார்த்து முரள வேண்டாமா, பயப்பட வேண்டாமா. எனக்கு எப்ப இருந்து மனசுல தோணி இருந்துமா, எப்படா உன்னை சந்திப்பான் இவங்க 2 பேர் வண்டியை உடப்பும். என்ன நீ கொம்பா முடிச்சிருக்கீங்க உங்களை பார்த்து பையன் எங்க வரு போட்டு கொடுத்தாருல, இப்ப எங்க போயிட்டாரு அவரு? வர சொல்ல வர ஒருத்தர் 2 பேருக்கு சண்டையை முட்டுற பெரிய விஷயங்கள சண்டை தீர்வாளர் நடுவர் தீர்த்து வைப்பாங்க. அவரு ஒரு சண்டையை முடிச்சு வச்சுட்டு போறாரா இல்ல சண்டை போட விட்டு போயிருக்காரு அவரு. துரைராஜ் அப்பா எங்க இருந்தாலும் மேடைக்கு வர வேண்டும். பதில் சொல்ல சொல்லு. எனக்கு துரையப்பா எங்க இருந்தாலும் மேடைக்கு வர வேண்டும். துரையப்பா எங்க இருந்தாலும் மேடைக்கு வர வேண்டும். நோக்கத்தை சொல்லிட்டு வருகிறாரு. என்ன ஆச்சுங்க? எங்க போற சொல்லு, எங்க விட்டாரு? வர சொல்லு, வர சொல்லுங்க. வாங்கப்பா. கேட்ட கேள்வி நீங்கள் பத்த வச்ச நெருப்பு தான் கொழுந்து விட்டு எரிகிறது. தெரியும், 10 வைக்கிறது கொஞ்சமா தான் தெரியும். அது பெருசா விட்டு எரியும், கொழுந்து விட்டு எரிகிறது. கேட்ட கேள்வி பதில் சொல்லல. பதில் சொல்ல சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அவர் ஒரு கேள்வி கேட்கறோம் சொல்லல. நீங்க அப்பா என்ன நினைச்சிருக்கீங்க நீங்க? இங்க பாருங்க, நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க நல்லா கேளுங்க. ஒரு விஷயம் தான் ஒரு கேள்வி தான் கேட்கிறேன்னு அவங்க சொன்னாங்க. ஒரு கேள்வி கேட்கிறேன்னு சொன்னாங்க, நான் பதில் ஒரு கேள்வி கேட்டாங்க, நான் பதில் சொல்லிட்டேன். ஆனா ஒரு கேள்வி கேட்கிறேன்ற பேர்ல கிட்டத்தட்ட அடிக்கி 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 ஒரு 56 வரைக்கும் கேள்வி கேட்டிருக்காங்க, நான் பதில் சொல்லியிருக்கேன். 56 வரைக்கும் கேள்வி கேட்டிருக்காங்க, நான் பதில் சொல்லியிருக்கேன். மறுபடியும் 60வது ஒண்ணு கேட்க போகையில இருங்க சாமின்னு சொன்னேன் நான். அப்ப ஒரு கேள்வின்னு ஒண்ணு கேட்டா ஒரு கேள்வி நிறுத்த வேண்டியதானே? 2வது ஒரு கேள்வி எதுக்கு கேட்கணுங்கிறேன் நானு. தப்பு தானே? அப்ப சொல்லுங்க, எதுங்க தப்பு? ஒரு கேள்வி நிறுத்த வேண்டியதானே? 2வது ஒரு கேள்வி எதுக்கு கேட்கணும்? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நானும் ஒத்துக்கிறேன். கேள்வி பதில் சொல்லிட்டாங்க. 2வது ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்ப வள்ளி என்ன சொல்லியிருக்கணும்? செத்துக்க சாமி. நான் கேட்ட கேள்வி நீங்க பதில் சொல்றீங்க, நீங்க கேட்ட கேள்வி நான் பதில் சொல்றேன். நான் கேட்கிற கேள்வி நீங்க பதில் சொல்லுங்க அப்படி சொல்லிருந்தோம் இல்லையா? ஏன் சொல்லலன்னு கேக்குறீங்களா? முதல் சோறு போட்டா மறுசோறு போடுறது இல்லையா? ஒரு சோறுக்கும் கேள்விக்கும் சம்பந்தம் இருக்கா? சரி, 2வது கேள்வி கேட்டாங்க, கேட்ட பதில் சொல்றாங்க. அப்பயாவது நிறுத்திக்கலாம்ல சாமி, நான் கேள்வி கேட்கிறேன். 3வது கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்றாங்க. அப்பயாவது நிறுத்திக்கலாம்ல. தெரிஞ்ச கேள்வியெல்லாம் பதில் சொல்றான், தெரியாத கேள்வி கேட்ட உடனே அப்படியே நிப்பாட்டிக்கிறதா? என்ன விளக்கம்? மரியாதையா சொல்ல சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்? சரி அதை விடுங்க. ஒரு மரியாதை வேலை வாருங்கன்னு நான் சொல்றேன். அப்ப நீங்க எத்தனை மரியாதை வாக்குறேன்? அதான் வேலை போக முடியாது. 2 மரியாதை நான் வேலை வாக்குறேன், 3 மரியாதை வேலை. அது விருப்பம், நீ பாக்குறது எனக்கு தேவையில்லை. கேட்டு கொடுங்க, அதெல்லாம் தேவையில்லை. நான் பார்க்கறதுக்கு 1 மரியாதை இருந்தேன், அதோட முடிச்சு போக முடியாது. நான் அவ்வளவு பார்த்தேன் இவ்வளவு பார்த்தேன், ஏன் கேட்கிறேன்? சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆனா உண்மையா சொல்றேன், சாமியார் வந்து நல்லா சமாளிக்கிறாரு. அதுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். சமாளிக்கிறார் அவர் ஏமா உங்களை சமாளிக்கணும்? சமாளிக்கிறாருப்பா. எப்படி கேட்கிறேன்? அவர் அனுபவம் என்ன, உங்க அனுபவம் என்ன? சமாளிக்கிறார். அவர் ஏன் உங்களை போய் சமாளிக்கணும்? அது என்ன பொறுப்பு இல்லாம சின்ன பிள்ளைதனமா ஒரு பேச்சு? அவர் வந்து உங்களை சமாளிக்கிறான்னு தவிர அப்படிலாம் பேசக்கூடாது. ஒரு வாத்தியாரு கலைத்துறையில ஒரு மாணவனுக்கு பாடம் கொடுக்குறாங்கன்னா எடுத்தோன்னா பாடத்தை எழுதி கொடுத்து இதை படி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சரியா? மேடையில நமக்கு முன்னாடி நம்மளை விட எதிரி பெரிய ஆளா இருந்தா அவர்கிட்ட எப்படி சமாளிக்கிறதுன்னு அதை திறமையை முதல்ல சொல்லி கொடுத்துருங்க, அப்புறம் பாடமே கொடுப்பாரு. இந்த வயதுல வாத்தியார் திறமையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த அம்மா சமாளிக்கணும்னு நேரடியா சொல்லிச்சு, நீ சுத்தி வளைச்சு அதைத்தானே சொல்லுகிறீ? மண்டே பொண்ணு நல்லா சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? அப்பா ஒருவருடைய வீரமா விவேகமான்னு பார்க்கணும். வீரத்துக்கு எடுத்துக்காட்டா சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், எம்பெருமான் முருகப்பெருமான சொல்லலாம். ஏன் முருகப்பெருமான சொல்றேன்? உலகத்தையே சுத்தி வந்து
அதனாலதான் வீரத்துக்கு எடுத்துக்காட்ட எம்பெருமான் முருகப்பெருமான் சொல்றேன். ஆனா விவேகத்துக்கு எடுத்துக்காட்ட யாரைய சொல்லலாம் அப்படின்னா எம்பெருமான் விநாயக பெருமான சொல்லலாம். ஏன் விநாயக பெருமான சொல்றேன்? உலகம் தான் தாய் தந்தை, தாய் தந்தை தான் உலகம் என்று அம்மா அப்பாவையே சுத்தி வந்து கனிய வாங்கினவர் யார் அப்படின்னா அவர் தான் கணபதி. அதனாலதான் விவேகத்துக்கு எடுத்துக்காட்ட விநாயக பெருமான சொல்றேன். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஒருவருடைய பலமா பலவீனமான்னு பார்க்கணும். ஒருவருடைய பலத்துல மோதிரம்னு வச்சுக்கோங்களே, எக்காரணத்தை முன்னிட்டு நம்ம ஜெயிக்கவே முடியாது. ஆனா ஒருவருடைய பலவீனத்துல மோதினோம்னா நிச்சயமா ஜெயிச்சிடலாம். ஆனா அந்த சாமியாருடைய பலவீனம் என்னன்னு எனக்கு எப்பவோ தெரிஞ்சிருச்சு. அப்படி என்ன பலவீனமா இருக்காரு? நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஆனா அது என்ன கேள்வினே தெரியாத மாதிரி ஒண்ணும் தெரியாத பச்சை பிள்ளை மாதிரி நிக்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா என்ன சும்மா மண்டையில பார்த்து ஆளை பாரு, பொய் சொல்ற அளவு வேணுமா? நான் எதுக்கு பொய் சொல்லணும்? முதல்ல இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்களா? நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஆனா என்ன கேள்வி? இங்க பாருங்க, இந்த அம்மா பேசும்போது நீங்க இங்க இருந்தீங்க, நான் பேச ஆரம்பிச்சோன்னு நீங்க போனீங்க. வள்ளி பேசும்போது இந்த கேள்வி கேட்டுச்சா? ஏனே நியாயத்தை பேசுறேன். தம்பி அழகேசா, நீங்க 2-3 பேரும் இருந்தீங்க. பொய் சொல்லக்கூடாது. முதல்ல பொய் சொல்லா பேசணும். என்னைக்குமே போச்சம் கிடைக்காது. எல்லாமே முன்னாடி இந்த அம்மா இந்த கேள்வி கேட்டது வெட்ட சொல்லுது. இந்த அம்மா இந்த கேள்வி கேட்டுச்சா? எல்லாம் ஒண்ணா தெரியும். எப்படி எல்லாம் இருக்கும் கேள்வி கேட்டிருக்கேன் இல்லையா? கேள்வி கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அவர் கேட்கணும். ஒரு கேள்வி கேட்கிறேன் இல்லம்மா, அவர் அனுமதி கேட்டார். கேள்வி கேட்க போறேன் அப்படின்னு கேட்டேன். நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க அவருக்கு பதில் சொல்லிட்டு அடுத்து நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லலாம். கேட்டுக்க, நம்மளோட ஒண்ணா வந்து வந்தேன். பொய் சொல்லுவார் அவரு. கேள்வி என்ன சொல்றான்னு கேளுங்க. அவர் என்ன செய்யலாம்? 17 வயசுல இருந்து நீங்க கவுசல் போடுற இடத்துல இருந்து பெட்டி வச்சுக்கிறீங்க. உங்க மேல அளவுக்கு அதிகமான மரியாதை வச்சிருக்கேன். மரியாதையை சொல்லி இந்த பெட்டி வச்சுட்டு அங்கிட்டு போயிடும். ஏப்போ எதுல பதில் சொல்லமா? ஆமா, அவரை பிடிக்கிறீங்கன்னா நீ தான் ஆண்டோட தூக்கி தான் போகணும். சரி இருங்க, மரியாதை இருங்க. நீங்க சொல்ல வேணாம், நீங்களும் சொல்ல வேணாம். மக்கள் எல்லாம் ரொம்ப அழகா உட்கார்ந்து ரொம்ப கவனமா நாடகத்தை கவனிச்சு வச்சுக்காங்க. ரொம்ப அழகான ஞானஸ்தர்கள், ஞான பயிர்கள் அத்தனை பேரும் அழகா நாடகத்தை ரசிக்கிறாங்க. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நாரதர் கிட்ட நான் கேள்வின்னு ஒண்ணு கேட்டேன்னா கேட்கலையா? ரொம்ப அழகா கவனிக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க. கேட்டனா கேட்கல. நீங்க என்ன சொல்றீங்க? அவங்களை சொல்ல நான் கேள்வி கேட்டேன்னா அவங்க சொல்லட்டும். நீங்க சொல்ல வேணாம், நீங்க சொல்லுங்க. கட்டைக்கு ஒரு ஹோட்டல். அப்ப நான் கேள்வி கேட்கலையா? சரி, அவனுக்கு ஒரு ஓட்டு போட்டாரு. இங்க வர இங்க ஒரு கேள்வி கேட்டேன்னு ஒரு ஓட்டு வருது. கேள்வி கேட்கலையா? என்ன எல்லாம் இப்படி வஞ்சகம் பண்றீங்க? அப்படி சொல்லு. அனுமதி கேட்டு கேள்வி கேட்டு எல்லாருக்கும் தெரியும். நீ கேள்வி கேட்டு போய் சொல்ற. அப்பா இந்த தம்பி அதுக்கு தம்பி கேட்டீங்களே, ஏப்பா என்னப்பா கேள்வி கேட்டுச்சு? எப்படியாவது வள்ளிக்கு ஒரு ஓட்டு போட்டோம்னு நீ போட்டு பார்த்த. அது ஒண்ணு செல்லாத ஓட்டா போயிடுச்சு. ஐயா அப்பா சத்தியமா நான் கேள்வி கேட்டிருக்கேன்ப்பா. அழுகாதம்மா. அப்படி என்னதான் கேள்வி கேட்டா? அப்படி என்னதான் நீ கேள்வி கேட்டா? கேளுங்க. அப்படி என்னதான் நான் கேள்வி கேட்டேன்னு தானே கேக்குறீங்க? 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு இலக்கண நூல். 1, 4, 5 எழுத்துக்களை சேர்த்தால் மக்கள் அணியும் ஒரு அணிகலன். 3, 4, 5 எழுத்துக்களை சேர்த்தால் மக்கள் குடிக்கும் ஒரு பானம். 3, 6, 7 எழுத்துக்களை சேர்த்தால் மனிதனை வேதனையடைய செய்யும் ஒரு செயல். இதையெல்லாம் சற்று உற்று நோக்கி கவனித்தால் நான் சொன்ன அந்த இலக்கண நூலின் பெயர் வந்துவிடும். ஒரு கேள்வி கேட்டேன். கேட்டனா கேட்கலையா? கேட்டேன். புரியுதா? உன்னை எண்ணில் மண்ணில் கண்ணில் கட்டெடுக்கப்பட்ட தமிழ். இதில் கூட பாருங்கள், நில் 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 என்றுதான் வருகிறது. தமிழன் என்று சொல் தலை நிமிர்ந்து நில். அப்படிப்பட்ட தமிழுக்கும் தரணிக்கும் தலை குனிந்து வணங்கினார் தலை சிறந்த மகாமுனிவர் தாங்களையும். அப்பா ஒரு சில பேர் கேள்வி கேட்டா எப்படி கேட்பாங்க? நீங்களாம் படிச்ச நாரதரா இருந்திருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லிட்டு உள்ள போங்க அப்படி கேட்டிருப்பாங்க. உண்மையாவே நீங்க படிச்ச நாரதரா இருந்தா கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லிட்டு உள்ள போங்க அப்படின்னு சொல்ற வள்ளிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன இப்பதான் சின்ன பிள்ளைங்களே தெளிவா எல்லா நேரமும் உனக்கே பேசிட்டு பாரா? அவருக்கு நல்ல ஞானம் இருக்குல்ல. எந்த ஒரு வள்ளியும் பார்த்து மேலோகவாசி நாரதரு அவரை பார்த்து இப்படி எல்லாம் ஒரு தரக்குறை அப்படிதான் கேட்பாங்க. அப்படிலாம் இல்ல, இருக்கட்டும், பரவாயில்ல, மனசுல இருந்தா போற மரியாதை.
என்ன யாரும் ஒரு நாடகத்தை பார்த்து ஒரு வள்ளி இப்படி கேட்க மாட்டாங்க. கேட்பாங்களா? சரி வேற எப்படி கேட்பாங்க? வேற ஒரு வள்ளியா இருந்தா அது என்ன படிச்சிருந்தா பதில் சொல்லுங்கன்னு கேட்பாங்களா? ஆமா அப்படிதான் கேட்பாங்க. நான் இல்லை அப்படிலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படிதான் கேட்பாங்க. வேற வழியா இருந்தா என்ன கேட்டிருப்பாங்க? சரி வேற என்ன கேட்பாங்க? நீங்க எல்லாம் ஒரு நாரதரு கட்டையை பிடிச்சிட்டு விட்டிய நானும் நாரதர். நீங்க எல்லாம் எனக்கு ஒரு சரியான ஆளு. உங்களே ஒரு நாரதர்னு இந்த ஊர்ல போட்டிருக்காங்க. இதுக்கு ரொம்ப அதிகமா போகுது. இந்த வண்டி அம்மா வேற வண்டியா இருந்தா மரியாதை மைக்கு நான் எவ்வளவு பரவாயில்ல. நான் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கேன். தலை சிறந்த மகாமுனிவர் தாங்களையும் தலை குனிந்து வணங்கி வரவேற்று என்னுள் இருக்கும் எண்ணிற்கு விடையளித்தால், நல்லா கவனிங்க, என்னுள் இருக்கும் எண்ணிற்கு விடையளித்தால் எண்ணற்ற மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறி கேளுங்க சுவாமி. கேள்வி கேட்டால் பதில் அளிப்பதற்காகவும் விவரம் கேட்டால் விளக்கம் கொடுப்பதற்காகவும் காத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு எவ்வளவு அழகா நாகரிகமா நான் கேள்வி கேட்டிருக்கேன். அதை போய் கேட்கலன்னு ஒரு பொய்ய சொல்றாரு. இப்ப நீ சமாளிக்கிறியா நான் சமாளிக்கிறேன்? நான் என்னத்துக்கு சமாளிக்கணும் அவசியமா இருக்கு? அப்படியா? நான் கேள்வி கேட்டேன். முதல் கேள்வி கேட்கிறேன். நீ என்ன சொல்லுங்க சாமி? ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்கல, பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிக்கல. ஏன் உனக்கு பயம்? எதையாவது ஒரு பேச்சன் பண்ணுமா, எதையாவது ஒண்ணு கேட்க வேண்டியது, அது அப்படியே நிப்பாட்டி சொல்ல வேண்டியது. நானும் கேள்வி தெரியாத கேள்வி கேட்டா நான் ஆரம்பத்தில் கேட்டல அதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சண்டையை போட்டு உள்ள போயிட வேண்டியது. நேரம் ஆயிடுச்சு, முருகன் கொடுக்கணும். இங்க பாரு, நீ சமாளிக்கிற முதல்ல வாயில வந்தாலும் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்ட, அது எப்படா சாமியா திரும்ப அப்படியே திணற. நீ சொன்னதை திருப்பி சொல்ல தெரியல உனக்கு. தொழில் திறமை என்ன? நான் கூட சொல்லுவேன். 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு பிரசித்தி விட்ட ஊர் பேருக்கியா? எத்தனை எழுத்து? 6 எழுத்துக்களை கொண்ட பிரசித்தி விட்ட ஊர். அதிலே முதல் எழுத்தையும் 5வது எழுத்தையும் 6வது எழுத்தையும் வரிசைப்படுத்தி எழுதி படித்து பார்த்தால் நம்ம உடம்புல உள்ள ஒரு அவயத்தினுடைய பெயர் வரும். நல்லா கவனிக்கணும். ஊரை நீ கண்டுபிடிக்க பார்க்கணும். 5வது எழுத்து, 3வது எழுத்து, 4வது எழுத்து, 6வது எழுத்து, இந்த எழுத்தை எல்லாம் எடுத்து வரிசைப்படுத்தி எழுதினீங்கன்னா ஆசாரி கையில் வச்சுக்க ஒரு பொருள் வரும். 3வது 4வது எழுத்து, 3வது எழுத்து, 4வது எழுத்து, 4வது எழுத்து, 5வது எழுத்து, 6வது எழுத்து, இந்த 3 எழுத்தை வரிசைப்படுத்தினீங்கன்னா ஆதி கடவுள் வருவார். இந்த 3 எழுத்துக்குள்ள இதெல்லாம் சொல்லி வரிசைப்படுத்தி எழுதி படிச்சு பாரு. நான் சொன்ன ஒரு என்ன ஒரு நீ கண்டுபிடிச்சலாம். இப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ என்ன பண்ணுவ? 8 மணி நேரம் ஒரு நாடகத்தை நடத்தணும். மற்றோடைய நேரத்தை நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. அதற்காக நான் பாக்குறேன். நீங்க பாருங்க, 8 எழுத்துக்களை கொண்ட ஒரு பழம் இருக்கிறது. பழம் 8 எழுத்துக்கள் ஒரு பழம். அது உதாரணம் சொல்றேன். உங்க முருக கடவுள், உங்க குடக்கடவுள் உகந்த பழந்தே. அது 2வது எழுத்து, 3வது எழுத்து, 4வது எழுத்து, இந்த 3 எழுத்து எடுத்துட்டு மிச்சத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பழத்துக்குள்ள முக்கணி இருக்கும். அது என்ன கனி? ஆமா, அதெல்லாம் ஒண்ணுதே. அதுக்குள்ள முக்கணி இருக்கு. என்ன கனி? எங்க சொல்லு. இப்படி கேட்டா நீ என்ன செய்வ? அட போமா. இவர்களே ஜனகநாத்துக்கு ஒரு பேர் இருக்கு, அதுல நடி எடுத்துங்க. ஆஞ்சநேய பெருமாளுக்கு ஒரு பேர் இருக்கு, அதுல நடி எடுத்துங்க. ஆதிபராசக்தி ஒரு பேர் இருக்கு, எல்லாம் நடி எடுத்துங்க. ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொடுத்தால் ஒரு பெயர் இருக்கிறது, நடி எடுத்து எடுத்துக்கொள்ளுங்கள். உடம்பில் உள்ள 5 புலன் ஒரு புலன் இருக்கு, நடி எடுத்து எடுத்துக்கொள்ளுங்கள். ராகத்திலே ஒரு ராகம், நடி எடுத்து எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த எழுத்தெல்லாம் எடுத்து வரிசைப்படுத்தி எழுதி படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பிரசித்தி பெற்ற ஊர் பேர் வரும். என்ன ஊருன்னு நான் கேட்கிறேன். இப்படி எல்லாம் நான் கேள்வி அடிக்கிட்டே போவேன். சொடக்கு போடுற நேரம் போது உன்னையெல்லாம் நிப்பாட்டுறதுக்கு நீ ஒரு ஆளு இங்க வந்து நின்றுட்டு நான் கேட்டல ஒண்ணு கேள்வி சமாளிக்கிறேன். என்ன நான் சமாளிக்கிறேன்? ஒன்றை நான் சமாளிச்சு நான் போய் பேர் வாங்கியிருக்கேன். தவளை தன் வாயால கெடுப்பா இல்ல, வந்தோட வாங்க சாமி சொல்லுங்க சாமி அப்படி கதையோட போற விட்டுவிட்டு வாங்கினாலும் நீ கெட்டுக்கிட்ட நான் என்ன பண்ண முடியும்? தம்பி சுத்தி எப்படி கேட்பேன்? இல்ல இல்ல சாமி, எதுவுமே நீங்க வாயில வந்ததெல்லாம் கேள்வி கேக்குறீங்க. நீங்க கேள்வி கேட்டா வாயில தான் கேட்க முடியும். வாயில வந்ததெல்லாம் பேச்சு பேசுறீங்க. நீங்க 6 எழுத்துக்களை கொண்ட பிரசித்தி பெற்ற ஊருங்கிறீங்களே. ஆமா, 6 எழுத்துல ஆயிரக்கணக்கான ஊர் பேர் இருக்கும். சரி, ஆயிரக்கணக்கான நான் கேட்டேன். நான் கேட்ட ஒரு ஊருக்குள்ள 3 கேள்வி கேட்டேன். நீ ஆயிரக்கணக்கான ஒரு ஊர் தான் கேட்டேன். சரி, அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்க. கோவில்பட்டின்னு எழுதுனா கூட தான் 6 எழுத்து வருது. தெரியும். நீ
ஏன்னா சந்தையில வித்தாடு சொச்சாடு முடிச்சுக்கிட்டே இருந்தேன் பார்த்தேன். இங்கிட்டு படிக்கிறேன், அங்கிட்டு படிக்கிறேன், மேல படிக்கிறேன், எல்லாத்தையும் படிச்சுட்டேன். இது 6 எழுத்துட்டே இருக்கு. மேல இருக்கு அவசரம் அந்த 6 அது 7 எழுத்து இருக்குது. பல்லவட்டியை கூட நான் படிச்சு பார்த்தேன், அது 6 எழுத்துட்டே இருக்குது. எல்லாமே நான் படிச்சு பார்த்துட்டேமா. ஒன்று நான் கேள்வி கேட்கறதுக்கு முதல்ல எந்தெந்த ஊர்ல கோவில்பட்டி எழுதுனா கூட தாங்க 6 எழுத்து வருது. அதுக்காக நீங்க சொல்றது ஆமான்ற முடியுமா? பெங்களூர் 5 எழுத்து வருது. சரி, நீ சொன்ன மாதிரி கோவில்பட்டியா இருக்கட்டும். கோவில்பட்டியில 3 கேள்வி கேட்டேப்பா. என்ன கேட்டேன்? முதல் எழுத்து, 5வது எழுத்து, 6வது எழுத்து வரிசைப்படுத்தினா உடம்புல உள்ள ஒரு அவயம் வரும்னே. முதல்ல போ, 5வது 8, 6வது தீ, 3ஐயும் படிச்சு பாருங்க. போட்டி. எங்கேயாவது உடம்புல போட்டின்னு இருக்கா? கட்டுனா வேட்டினே இருக்கு. போமா கோட்டி வேட்டி வீட்டி. சரிங்க சாமி. 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஊர்னு சொன்னீங்களே, அது என்ன ஊர் தெரியுமா? சிதம்பரம் எழுதி பாருங்க. 6 எழுத்து வரும். சி த இம் ப ரா இம். சிதம்பரம் அப்படின்னு எழுதி பார்த்தா அதான் பிரசித்தி பெற்ற ஊர் பேரு சிதம்பரம். சரி, சிதம்பரம். சிதம்பரத்துக்குள்ள நீங்க 3 கேள்வி கேட்டீங்க. முதல் எழுத்தையும் 5வது எழுத்தையும் 6வது எழுத்தையும் சேர்த்து வைத்து படித்து பார்த்தால் மனித உடம்பிலே உள்ள ஒரு அவயம் வரும்னு சொன்னீங்க. அது என்ன தெரியுமா? அதான் உங்க தலை. சிதம்பரத்துல தலைன்னு தலைக்கு மறுபெயர் என்ன? மண்டை. மண்டையா உங்க கொண்டையெல்லாம் நான் கேட்கல. அதுக்கு மறுபெயர் என்ன? ஸ்ரீராம். முதல் எழுத்து சி, 5வது எழுத்து ரா, 6வது எழுத்து இம்மே சேர்த்து வைத்து படித்து பார்த்தால் சிரம் என்ற பொருள் வரும். முதல் கேள்விக்கு அதான் பதில். சிதம்பரம் சி. உடம்புல உள்ள அவயம் தானே. அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? 5, 3, 4, 6 எழுத்துக்களை சேர்த்து வைத்து படித்து பார்த்தால் ஆசாரி கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் வரும் சொன்னீங்க. அது என்ன பொருள் தெரியுமா? அதுக்கு பேர் தான் ரம்பம். சிதம்பரத்துல ரம்பம்னு இருக்கா? சிதம்பரத்துல எப்படி ரம்பம் வரும்? 5வது எழுத்து ரா, 3வது எழுத்து இம்மு, 4வது எழுத்து பா, 6வது எழுத்து இம்மு சேர்த்து வைத்து படித்து பார்த்தால் ரம்பம் என்ற பொருள் வரும். 2வது கேள்விக்கு அதான் பதில். புரியுதா? சிதம்பரம். அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? 4, 5, 6 எழுத்துக்களை சேர்த்து படித்து பார்த்தால் ஆதிக்கடவுளுடைய பெயர் வரும் சொன்னீங்க. ஆதிக்கடவுள்னா யாருங்க? எம்பெருமான் சிவபெருமான். சிவபெருமானை தான் தாங்கள் சொன்னீர்கள். சிவன் இங்க ஏதாவது இருக்கா? சிதம்பரத்துல சிவன் எப்படி வரும்? 4வது எழுத்து பா, 5வது எழுத்து ரா, 6வது எழுத்து இம் சேர்த்து வைத்து படித்து பார்த்தால் பரம் என்ற பொருள் வரும். பரம்பொருள்னா எம்பெருமான் சிவபெருமான். அதனால ஆதிக்கடவுள் சிவபெருமான் பரம்பொருள். போதுமா? அடுத்து நீங்க என்ன கேக்குறீங்க? 8 எழுத்துக்களை கொண்ட ஒரு பழம் அப்படின்றீங்க. 8 எழுத்துக்களை கொண்ட உள்ள ஒரு பழம் அப்படின்னீங்க. நான் கேக்குறேன், யாராச்சும் கேள்வி கேட்டு பதில் சொல்லி கொடுக்கறவங்கள பாத்திருக்கீங்களா? யார் உனக்கு பதில் சொல்லி கொடுத்தமைக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பதில் சொல்லி கொடுத்தீங்களா? நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க. நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க. அத நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க. நான் எப்ப சொல்லி கொடுத்தேன்? 8 எழுத்துக்களை கொண்ட ஒரு பழம், அதுவும் உங்க குலக்கடவுள் முருகப்பெருமானுக்கு உகந்த பழம்னு நீங்க சொன்ன உடனே நான் கண்டுபிடிச்சேன் அது முந்திரி பழம் தானே. ஐயோ, அது எப்படி முருகப்பெருமானுக்கு இவ்வளவு பெரிய முந்திரி பழமா இருக்கீங்க நீங்க? அது எப்படி முருகப்பெருமான் முந்திரி பழம் தான்? ஏங்க, முந்திரி பழத்தை படைச்சதே எம்பெருமான் முருகப்பெருமான் தானே. அப்புறம் முருகப்பெருமானுக்கு முந்திரி பழத்துக்கு வித்தியாசம் இல்லையா? தவளை தன்வாயால கெடுக்குது. ஆமா, அந்த அம்மாவுக்கு இந்த நீங்க பாருங்க, முந்திரி பழம் எழுதி பாருங்க. மூ இந்தி ரி இப்பாழாயும் 8 எழுத்துக்களை கொண்ட ஒரு பழம்னா அது முந்திரி பழம் தான். பழம் உடனே அதுல போய் முக்கணி வரும். சரி இருங்க, அத நீங்க என்ன கேட்டீங்க? 2வது எழுத்தையும் 3வது எழுத்தையும் 4வது எழுத்தையும் விளக்கினால் முக்கணி வரும் சொன்னீங்க. 2வது எழுத்து இந்து, 3வது எழுத்து தி, 4வது எழுத்து ரி. இந்திரியை எடுத்துட்டா அங்க என்ன இருக்கும்? இப்பளம் இருக்கும். இப்பளத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு? இங்க 3 இருக்குதோ? சேர்த்து படிங்க. இப்பளம் முப்பளம். முப்பழம் என்றால் என்ன? மா பழா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கனியை தான் முப்பழம் என்று சொல்லுவோம். போதுமா? நீங்க கேட்ட கேள்விக்கான பதில். உண்மையாவே ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். எவ்வளவு வேணாலும் மனப்பாடம் பண்ணிக்கலாம். புராணம் படிச்சுக்கலாம், இதிகாசம் படிச்சிருக்கலாம், நிறைய விஷயங்களை மடிச்சு மனப்பாடம் பண்ணிக்கலாம். நம்ம மேடையில பேசலாம், அதெல்லாம் பேசிடலாம், கஷ்டம் கிடையாது. ஆனா அந்த எழுத்துக்களை மாத்தி மாத்தி சொல்லி இதை சரி பண்ணி கொண்டாந்து சேர்க்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. ஒரு எழுத்து மாறினாலும் பொருள் மாறி போகும். பொருள் மாறி போயிடும். 3 கொண்டாந்து 2ல சேர்க்கிறது, 2வது எழுத்த கொண்டு 5வது எழுத்த சேர்க்கிறது, 4வது எழுத்த கொண்டு 6வது எழுத்து. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? என்னதான் நம்ம படிச்சு மனப்பாடம் பண்ணியிருந்தாலும் பேசும்போது நிச்சயமாக அதை எப்படியாவது மறந்து திக்கிறோம். நம்ம அதற்கெல்லாம்
மாறுதலாக திக்காமல் திணறாமல் அருமையாக வரிசைப்படுத்தி அழகாக மக்கள் மத்தியிலே தெளிவாக விளக்கம் சொன்னமைக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன காரணம்? இதெல்லாம் யாரால் முடியும்? நீங்க உண்மையாவே தெய்வ குழந்தைனா ஒண்ணு அப்படித்தான் சொல்ல முடியும். ஏன்னா மனிதர்களுக்கு 6 அறிவு, அதான் 6வது அறிவு பகுத்தறிவை எப்போ பயன்படுத்தா பத்தி 6 அறிவு வேலை செய்துன்னு அர்த்தம். ஆனா இறைவனுக்கு 10 அறிவை கொடுத்திருக்கலாம். அந்த அளவுக்கு உடைய திறமைகள் அருமையாக அமைந்திருக்கிறது. உண்மையை சொல்றேன், நான் சந்தோஷம் மகிழ்ச்சியை சொல்றேன். என்ன காரணம்னா இந்த பூமியில உங்களை பெற்று போட்டதுக்கு உங்க அப்பா அம்மா புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஏதோ புண்ணியம் செய்தனால நீங்கள் அவர்களுக்கு மகளாக பிறந்திருக்கிறீர்கள். அப்படி பிறந்த இந்த கலைத்துறைக்கு நீங்க வந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய மூதாதையர்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அப்படி மூதாதையர்கள் புண்ணியம் செய்ததுனால நீங்கள் கலைத்துறைக்கு வந்திருக்கின்றீர்கள். இதைத்தான் மகிழ்வோடு சொல்வேன். ஏன்னா சிறு குழந்தையிலே ஞானப்பாலை கொடுத்தால் ஆதிபராசக்தி திருஞான சம்பந்தருக்கு பொற்கிணத்திலே ஞானப்பாலை கொடுத்தால் அந்த அளவுக்கு சிறு குழந்தைகளை இறைவன் நமக்கு ஞானம் கொடுத்திருக்கிறார். ஞானப்பாலை கொடுக்கும் இடத்திற்கு அவர்கள் திறமைகளும் பெருமைகளும் சிறப்பாக அமைந்திருக்கிறது என்பதால் என்னால் இங்கு கூற முடியும். வாழ்க பல்லாண்டு, நலமோடு வாழ்க. வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஒரு விஷயம் என்னன்னு, நீண்ட நெடுங்காலமா அந்த கலைத்துறையில இருக்கிறோம். ஆமா, எத்தனையோ வள்ளியை நீங்களும் சந்திச்சிருக்கேன், நம்மளும் பார்த்திருக்கோம். ஆனா எல்லா வள்ளியும் கூட சண்டை போடலையே. சண்டை போடாம இன்னைக்குத்தான் இந்த ஊர் மேடையில ஒரு வள்ளியை வாழ்த்து பேசி நான் கேள்விப்படுறேன், பாக்குறேன். திறமை இருக்குல்ல, அது வளர்ந்து வர்ற குழந்தை, சின்ன பிள்ளை. உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. உங்கள்ட்ட எல்லாம் வாழ்த்து பெறுறது சின்ன விஷயம் இல்ல. ஆமா, தயவுசெய்து ஒரு சின்ன ஒரு இந்த மாலை மட்டும் போட்டு ஒரு வாழ்த்து சொல்லுங்களேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. கை கட்டுங்க. ரொம்ப நன்றி. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆசீர்வாதம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். பேசினாலும் நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. இல்லைங்க, அப்படி கிடையாது. இந்த மாலைக்கு தனி பெருமை இருக்கு பாருங்க. தனியா இருக்கும்போது அந்த மாலைக்கு கருவறையிலே கற்பகிரகத்திலே சிற்பத்திலே இந்த மாலை விழும் பொழுதுதான் அந்த மாலைக்கே ஒரு பெருமை அழகு சேர்க்கிறது. இது சபையில இந்த மாலை கிடைப்பதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. மாபெரும் சபை இருக்குன்னா மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் என்று போற்றி புகழ வேண்டும். பாத்தீங்களா, இந்த மாதிரி சபையில மாலை விழுவதெல்லாம் அந்த அளவுக்கு திறமை. ஸ்ரீ ஆண்டாள் தோட்டம் அளிக்கிறீர்கள். ஆமா, உண்மைதான், ஸ்ரீ ஆண்டாள். ஆனா அந்த திறமைகளும் இருப்பதனால் தான், உருவ ஒற்றுமை இருப்பதனால் தான் தோட்டமே மாறுகிறது. ஆகா, பெரியார் தோட்டம் அளிக்கிறீர்களே, உங்களை தான். பெரியார் யார்? ஆண்டாளை துளசி செடியிலே கண்டெடுக்கப்பட்டவனா ஸ்ரீயான வளர்ப்பு தந்தை. வளர்த்து ஒரு மாலையை கட்டி கொடுப்பாரு, கொண்டை கண்ணனுக்கு சூடிட்டோம். இந்த மாதிரி நிச்சயமாக தன் கழுத்துல சூடி கண்ணாடி முன்னாடி நின்று அழகு பார்த்து கண்ணபுரானுக்கு சூடினார். அதனால சூடி கொடுத்த சுடக்கூடிய மாலை கட்டி இனத்திலே வந்த ஒட்டி மாலையை மணந்தார். திருமாலை பெருமாளை மணந்தார் ஸ்ரீ ஆண்டாள். ஆனா நீங்க பெரியாழ்வார்களோடு அது ஸ்ரீ ஆண்டாளோடு தோற்றம் அளிப்பதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக மன மகிழ்ச்சியா இருக்கு. நல்லா இருக்கும். ஸ்ரீ மீனாட்சி அம்மன் மதுரை மீனாட்சி அம்மன் அப்படியே தோற்றம் நல்லா இருக்கு. எந்த சொல்றோம், எந்த தெய்வத்தை சொல்லுமோ அந்த தெய்வம் மாதிரி மாறுறீங்க நீங்க. அதாங்க உண்மை. உங்களை பற்றி நான் கேள்வி நீங்க நினைக்க. ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிக்கிறேன். சின்னதாவே சொல்லுங்க. ரொம்ப சின்னதா சொல்றேன், சொல்லுங்க. சுவாமி, அந்த இடத்துல சாதாரணமா ஒரு குருவி விரட்ட வந்த சாதாரண ஒரு பூலோக பெண்மணி நாடு. ஆனா நீங்க சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. நீங்க தேவலோக ரிஷி. 14 லோகங்களும் சென்று வரக்கூடியவர். மகாலட்சுமியுடைய அந்தப்புறத்திற்கு யாருடைய அனுமதியும் இன்றி சென்று வரக்கூடிய வல்லமை படைத்தவர் தாங்கள். அப்படிப்பட்ட நீங்க தேவலோகத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு சாட்சாத் அந்த மகாவிஷ்ணு கண்ணபரமாத்மாவே இறங்கி வந்த மாதிரி தேவலோகத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்திருக்கீங்க. உங்களுடைய பாதம் இந்த பூமியிலே படுவதற்கு நாங்கள் எல்லாம் 7 ஜென்மம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நீங்க இந்த சாதாரண பெண்ணை இவ்வளவு அழகா சிறப்பான ஒரு வாழ்த்தை கொடுத்து இவ்வளவு மகிழ்ச்சி ஆகுவீங்கன்னு சத்தியம் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா மட்டட்ட மகிழ்ச்சி நீங்க கொடுத்துருக்கீங்க. ஸ்ரீ ஆண்டாளை ஒப்பிட்டு, மதுரை மீனாட்சி அம்மனை ஒப்பிட்டு, திருஞான சம்பந்தரை ஒப்பிட்டு இப்படியெல்லாம் இவ்வளவு சிறப்பான ஒரு வாழ்த்துக்களை நீங்க கொடுப்பீங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. இவ்வளவு சிறப்பான வாழ்த்து கொடுத்த உங்களுக்கு என்னால என்ன செய்ய முடியும்னு யோசிக்கிறப்பதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதுவே எங்க நாட்டுக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய உதவிகளை பணிவிடைகளை செய்து உங்கள் மனதை நாங்கள் திருப்தி
பூர்த்தி செய்திருப்போம். சரி. ஆனா நாங்க இருக்கிறது காட்டுக்குள்ள, நீங்க காட்டுக்கு வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எங்களால என்ன செய்யணும்னு யோசிக்கிறப்பதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் என்னால செய்ய முடியும் சுவாமி. என்ன செய்யணும்? இவ்வளவு சிறப்பான வாழ்த்து கொடுத்த உங்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த மனமார்ந்த இதயம் கனிந்த நெஞ்சார்ந்த நன்றி என்னால தெரிவிச்சுக்க முடியும். நல்லது நல்லது. இவ்வளவு அழகான வாழ்த்து கொடுத்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். ரொம்ப 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 நன்றி. மற்ற மகிழ்ச்சி. என்ன ஒண்ணு, நான் கேட்டதான் நீங்க பதிலும் சொல்ல, ஒரு மண்ணாங்கட்டி சொல்ல, அடுப்பு வரேன். முட்டாப்புல அறிவு வட்டம்ல உன்னேதான் கேட்கிறேன். அறிவு அவிச்சுட்டுனியா புத்தி ஒத்தி வச்சுருக்கேன். ஆனா அப்புறம் யார் உன்னே கேட்க, வேற யார் கேட்பாங்க? ஐயோ, பத்தறிவு. நீங்க யாருக்கு பத்தறிவு? பத்தறிவு பத்தறிவு ஒன்னே அறிவோட உங்களுக்கு வேலை செய்யாது. பத்தறிவு பத்தி தெய்வ குழந்தை நீங்க சுவாமி. யாருமா தெய்வ குழந்தை? நானே. நீ பிசாசு. ஏய், உன்னை போய் தெய்வ குழந்தைன்னு சொல்ற, என்னையே தான் சொல்றேன். சுவாமி, என்னை பெற்றெடுப்பதற்கு என் தாய் தந்தை புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று சொன்னீர்களே. செத்துருக்கணும் என்னவா? அவர் சொல்லுங்க. ஒரு விஷத்தை பெற்று போட்டோம்னா அவங்க என்ன உயிர் ஒடுக்கலாமா? உன்னை மாதிரி ஒரு விஷத்தை பெற்று போடல. கேட்டேன். என்ன பேசுறீங்க? ஸ்ரீ ஆண்டாள்னு சொன்னீங்க. யார் ஆண்டா? அம்மா தாயை மன்னிச்சு, நீ எல்லாம் ஒரு ஆண்டாளா? நீ ஒரு ஆண்டாள் சொல்லிய உன்னை? மதுரை மீனாட்சி அம்மன் சொன்னீங்க. அம்மா, இந்த தெய்வத்துடைய பேரை சொல்லி நான் கொண்டு எங்க அப்பாவை பெரியாழ்வாரா சொன்னீங்களே சாமி. யாரு பெரிய எங்க அப்பாவை எங்க இருக்காரு? இந்தா. பெரிய அருவாள் வச்சு விட்டுவேன். பெரியார் கிட்ட தாண்டி என்ன பெரிய ஓட்டில ஆளுல பாருங்க. பெரியார் வர முகத்தை பொண்ணோட வாயத்துங்க பிள்ளைய பத்தினா தொல்லைய பத்துருக்க. நீ குருவி வரட்டுங்கிற சொன்னது உண்மைதாமா அழகேசனே? ஒரு குருவி குளிக்காமல் கூட்டுக்குள்ளே போனால் செத்து போயிருமியா? என்ன சொல்றீங்க? கூட்ட விட்டு வெளியில வந்துட்டு திரும்ப உள்ள போச்சுன்னா, உள்ள போகும்போது குளிக்காம போச்சுன்னா செத்து போயிடும். குருவியே செத்து போயிடும். அந்த அளவுல அது இந்த பாருங்களேன், மானம் இழப்பின மானமே போகாம பரவாயில்ல. அது முதல்ல குளிக்காம வந்து செத்து போய் நீ என்ன இருக்கிற இல்ல பரவாயில்ல. அப்பேற்பட்ட ஒரு வருடம் ஆளாகும், ஒரு வருடம் பெண்ணாக ஒரு பறவை இருக்க. ஒரு வருடம் ஆளாகவும் ஒரு வருடம் பெண்ணா மாற ஒரு பறவை. என்ன பறவை நீ என்ன பதில் சொல்ல? சொல்லு. சும்மா குருவி வரட்ட வந்தே, சோப்போட்டு போனே, சாப்பிட்டேன், சம்பளம் வாங்கினேன் கூடாது. புரியுதா? என்ன பேசுறோமோ பேசிக்கிட்டு மாதிரி பேசுறேன். ஒரு உணவை முன்னையும் பறக்கும், பின்னையும் பறக்கும், பக்கவாட்டிலையும் பறக்க. அப்படி பறக்கிற பறவை இருக்கு. அது என்ன பறவைன்னு நான் கேட்டா நீ என்ன பத்தி சொல்லுவ? என்ன வந்திருக்கான்? பறவை வரட்டும் வந்திருக்கான். 6 வருடம் ஆனாலும் தரையிலே கீழே காலை ஊடாத ஒரு பறவை இருக்கிறது. என்ன பறவை சொல்லு? சும்மா ஏதாவது ஒண்ணு பேசுறேன். குருவி வந்தோம், ரெக்கே இருக்காது ஒரு பறவைக்கு. சும்மா கேள்வி கேட்கணும்ன்றதுக்கெல்லாம் கேட்க கூடாது. புரியுதா? பதில் சொல்லு. ரெக்கே இல்லைன்னா அது பேர் பறவையே கிடையாது. சும்மா கேட்கிறேன். பறவை வரட்டும் வந்திருக்கேன், பறவை வரட்டும் வந்திருக்கேன்னு சொல்லும் போதே பறவையை பத்தி கேட்கும்போது நான் நினைச்சேன் இதெல்லாம் இருக்கும்னு. ஆனா இப்ப விட்டு அவர் பிராடு பச்சை பிள்ளைங்கனால நீ பெட்டியை தூக்கிட்டு போவான் அங்கே உட்காரு. என்ன பிராடு? இப்பதான் அவர் பிராடுன்னு உனக்கு தெரியுமா? இல்ல இல்ல, நல்லா இருந்துச்சு முதல்ல. ரெக்கையே இருக்கும். அதான் அதுக்கு பேரு ரெக்கை இல்லைன்னா அதுக்கு மேல பரவாயில்ல. முதல்ல உண்மையாவே நல்லா இருந்துச்சியா? எதையுமே தொந்தரவு பண்ணாம ரெக்கையே இருக்காதா? அதுக்கு பேரு தம்பி அலையாசா, இந்த வருஷம் நீ ஆம்பளையா இருப்ப. ஆமா. அடுத்த வருஷம் நீ பெண்ணா மாறுவியா? அது எப்படி முடியும்? நான் ஒரு பறவை சொன்னேன், இந்த வருடம் ஆனாவும் மறுபடியும் பெண்ணா மாறும் சொன்னேன். அதை ஏத்துக்கிட்டேன். அப்புறம் இதை ஏத்துக்க மாட்டேன் நானே. சரி, அதை கூட அந்த பறவைக்கு 2 எடுத்துட்டேன். நான் பதில் சொல்லவா இல்ல அந்த மாதிரி சொல்ல சொல்றியா இல்ல நீ சொல்றியா? அட போமா, சும்மா பாருங்க ஏதாவது கேட்டுட்டு போ. சுவாமி, படிப்பு துறையில பாக்குறது உங்க அப்பா பிரம்மா தானே? அதனாலதான் பறவை பத்தி கேட்டேன். சுவாமி, தலையை கிள்ளி போட்டாலும் 9 நாள் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் இருக்கு. அது என்ன உயிரினம் நான் கேட்கிறேன். உங்களால பதில் சொல்ல முடியுமா? தேவையில்லாம பேசுற வேலையெல்லாம் வச்ச கூடாது. புரியுதா? எழுந்துச்சு நிக்கவே முடியலையா? வேலை கொண்டாட்டு உன்னையும் சொல்லிக்க, என்னையே சொல்லாது. இல்ல இல்ல, கழுத்தில்லாத ஒரு உயிரினம் இருக்கு. அது என்ன உயிரினம் கேட்கிறேன். உங்களால பதில் சொல்ல முடியுமா? இந்த சட்ட ஜோடாலாம் பேசக்கூடாது. நீ கேட்டுக்கிட்டே இருமா. காது இல்லாத ஒரு உயிரினம் இருக்கிறது. அது என்ன உயிரினம் நான் கேட்கிறேன். உங்களால பதில் சொல்ல முடியுமா? சரி, அதை
என்னது? பல்லு இல்லாத ஒரு உயிரினம் இருக்கு. அது என்ன உயிரினம் நான் கேக்குறேன். உங்களால பதில் சொல்ல முடியுமா? முதல்ல கேட்டது உலகத்திலேயே இந்த உலகத்திலேயே மிக சிறிய இதயம் கொண்ட ஒரு உயிரினம் இருக்கு. அது என்ன உயிரினம்னு நான் கேக்குறேன். உங்களால பதில் சொல்ல முடியுமா? கேட்டுக்கிட்டே இல்ல. தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்க கூடாது. புரியுதா? அவ்வளவுதான். சும்மா ஏதாவது வாயில வந்து கொண்டு வந்து சரியா? கேட்டுக்கிட்டு இருக்கு. கொடோன்னு பேசிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான். கேள்வி கேட்டுருக்கா இப்ப பேசிட்டு இருக்காங்க. ஆ. நீ ஊட வந்துட்டு தெரிஞ்சா என்ன நீ பேசுறீங்க? சொல்ல மாட்டாரா அவரு? இப்பதானே கேள்வி கேட்டிருக்காங்க, தெரிஞ்சா சொல்ல மாட்டாரா? இந்த விளையாட்டு பண்ற வேலை நீங்க வீட்டுக்கு வச்சுக்கோங்க, தனியா போய் வண்டியில வச்சுக்கோங்க. என்கிட்ட நான் என்ன பேசுறீங்க? இந்த கேள்வி கூட எனக்கு பதில் தெரியும். கேள்வி கூட பதில் தெரியும். பண்ணி என்ன செய்வீங்க? இப்போ சொல்றேன், இந்த நிமிஷம் பதில் சொல்றேன். சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு பதில சொல்றேன். 5 பறவைகள் கேள்வி கேட்டேன். 5 பறவைகள் கேள்வி என்ன செஞ்சிருக்கோமா? சொல்லிருக்கோமா இல்லையா? 5 பறவைக்கு ஏன் சொல்லல? ஒரு விஷயம் தெரியலன்னா நான் மறைச்சு கொண்டு வரேன். மறைச்சு கொண்டு வரேன். நீங்க தூண்டி விடுங்க. நீங்க ஒரு வேலை அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப சொல்லு. இப்ப இந்த நிமிஷம் சத்தியமா சொல்லு. மேல சத்தியமா இந்த பதில் சொல்லிருந்தா நான் சொல்லிப்பேன். நான் ஒரு விஷயம் தெரியல, சரி அதை மறப்போம், மன்னிப்போம். இன்னொரு மேடையில் வந்து சொல்லலாம், போய் படிச்சுட்டு வரலாம். நான் ஒரு கேள்வி கேட்டா 5 கேள்விக்கு பதில் இல்ல, நான் இன்னைக்கு சொல்றீங்க கூட சொல்லு. நான் சொல்றேன், நந்தினிங்கிற வண்டி கேள்வி அடிச்சு நான் பதில் இன்னைக்கு சொல்லியிருப்பேன். அந்த அம்மாவுக்கு பறவைக்கு பதில் தெரியல, அதனால நான் சொல்லணும்னு சொல்லிட்டு போறேன். போ, இனிமே நல்லா போய் படிச்சுட்டு வா. எப்ப படிச்சுட்டு வந்து சொல்றியோ அந்த நிமிஷம் சொல்றேன். ஏன்னா காலத்தையும் நேரத்தையும் கருத்து கொள்ளணும். முருகப்பெருமான் இனிமையா பாடக்கூடியவரும் அழகா இருப்பாரு, அதிரடியா பேசுவாரு, நல்லிலமா ஆடுவார். அப்படிப்பட்ட முருகன் இங்க வந்திருக்காரு. அந்த முருகனுடைய நேரத்தை நம்ம எடுத்துக்க கூடாதுக்காக நான் வேகமா முடிச்சுட்டு போறேன். நான் இன்னொரு மேடையில் இந்த பகுதி வந்து செஞ்சீங்கன்னா நான் வரலைனாலும் நீ மேடையில் சொல்லிட்டு போ. நான் ஒரு 5 கேள்வி கேட்டாருக்கு பதில் சொல்றேன்னு சொல்லி, நீ வரலைனாலும் நான் பதில் சொல்றேன். வள்ளி கேள்வி அடிச்சு 5 நான் பதில் சொல்றேன்னு போதுமா? பேச்சு பாட்டு முதல்ல என்னம்மா? இல்ல சாமி, நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் பதில் சொல்லாம போனா அது நல்லா இருக்காது. அதனால நீங்க கேட்ட கேள்வியை நான் பதில நான் சொல்லலாம் முடிவு பண்ணிட்டேன். வெளியில விடணுங்கிறதா முதல்ல. இல்ல இங்க வாங்க சாமி, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. முருகப்பெருமான் தயாராக இருப்பாரு, எனக்கு தெரியும். நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் பதில் சொல்லாம நல்லா இருக்காது. அப்பா, நான் பதில் சொல்லலாம் முடிவு பண்ணிட்டேன். இங்க பாருமா, நேரத்தை முதல்ல பாத்து. சரி இருங்க. இப்ப என்னங்க பதில் சொல்லவா முருகப்பெருமான் வரணும்? இருங்க, பதில் சொல்லவா இல்ல முருகப்பெருமான் வரணுமா? பதில் சொல்லவா? நீ வாருங்க, மக்கள்கிட்ட தூண்டி விட்டு அவங்களே ஏங்க அவங்களே சொல்றாங்க நீங்க பதில் சொல்லுங்க, முருகப்பெருமான் அப்புறமா வரட்டும். உங்களுக்கு என்ன வந்துச்சு? கலவரத்தை தூண்டுற யார் கலவரத்தை தூண்டுற? சாமி இல்ல அப்படி இல்ல. மக்கள்கிட்ட கேக்குறேன். அவங்கதான் காசு கொடுக்குற மகாராஜா. மக்கள்கிட்ட கேக்குறேன், பதில் சொல்லவா முருகப்பெருமான் வரணுமா? அவங்களே சொல்றாங்க. அப்புறம் நீங்க எதுக்கு? சரி விடு, அந்த அம்மா பதில சொல்லிடுறேன். திரும்ப நான் பதில் சொல்ல போவேன். நேராச்சு முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டு பாரு. சொல்ல மாட்டாங்க. சரி விடுமா. அப்படியானு சொல்ல மாட்டாங்க. இல்ல நான் வள்ளிநாயகம் என்னப்பா ஒரு விஷயம், அவங்க மக்களோட ஆர்வமா இருக்காங்க. இந்த நேரத்துல இவ்வளவு பேர் இருந்து நாடகத்தை பார்த்து ரசிக்கிறான்னு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. கவனமா கேட்கிறாங்க, யாரு கேள்வி கேட்கிறா, யாரு பதில் சொல்றா, யாரு சொல்லல அப்படின்னு கவனமா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமா, இதுல என்னன்னா அவரு நாடகத்தை முறையா நடத்தணும்னு நினைக்கிறாரு. அடுத்த முருகன் வரணும், அடுத்த நேரத்தை நம்ம எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறக்காண்டி அவர் முறையா நடத்தணும்னு சொல்றாரு. என்னடானா இல்ல நான் சொல்லுவேன் அவரு அந்த மாதிரிலாம் மேடையில பேசாதியா, கூட வரவங்கள அனுசரிச்சு அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, என்ன எல்லாரையும் நம்ம அனுசரிச்சு போகணும். சரியா? நானும் கேட்கறேன் பதில சொல்றோம். நீங்க சொல்றீங்க வச்சுக்கோ, ஒரு பேச்சுக்காக உங்களுக்கு தெரியல பதில சொல்றோம். நீங்க சொல்லிட்டு போறீங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு அவருக்கு பதில் தெரியணும்னா அவர் அதுக்குதான் அடுத்த ஊர்ல சொல்றோங்கிறாரு. அதையும் மறைச்சு சரி 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 பதில் சொல்லுமா. நீ சொல்லுமா, நீ என்னமா அவர் என்னைய அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுற? நீ பதில் சொல்லுமா. இல்ல சாமி, குளிக்காம தன் கூட்டுக்குள்ளே போனா ஒரு எங்க போறீங்க? பதில் சொல்றல. சொல்லுமா, பதில் சொல்லுமா. குளிக்காம தன் கூட்டுக்குள்ளே போனால் ஒரு பறவை இறந்து போய்விடும். அது என்ன பறவை தெரியுமா? சுமாரின் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை தான் குளிக்காம தன் கூட்டுக்குள்ளே போனால் இறந்து போய்விடும். முதல் கேள்விக்கான பதில். அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? ஒரு வருட ஆணாகவும் ஒரு வருட பெண்ணாகவும் வாழக்கூடிய ஒரு பறவை இருக்கு. நீங்க ஆமா இருக்கு. ஒரு வருட ஆணாகவும் எங்க போறீங்க? அது இருமா நான் பதில் சொல்றேன்ல.
என்னம்மா எங்கெங்கே ஊறினா அவருக்கு பேக்க உள்ளாரு இருக்கு, அதை எடுத்துட்டு போகணாமா? ஒரு வருட ஆணாகவும் ஒரு வருட பெண்ணாகவும் வாழக்கூடிய ஒரு பறவை என்ன பறவை அப்படின்னா ஈரிதழ் சிட்டு அப்படின்ற ஒரு பறவை தான் ஒரு வருடம் ஆணாகவும் ஒரு வருடம் பெண்ணாகவும் வாழக்கூடிய பறவை. அதனால அந்த பறவைக்கு பேரு ஈரிதழ் சிட்டு. ஈரிதழ் சிட்டு. புரியுதா? அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? எங்க போறீங்க? தண்ணியோட குடிக்க கூடாதா? ஒரு தண்ணி குடிக்க போடக்கூடாதா? வள்ளிநாயகம் என்னப்பா? தவிச்ச வாக்கி தண்ணி கொடுக்கணும். வீட்டுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ வேண்டியவங்களோ வேண்டாதவங்களோ வந்தாலும் மனசு அது தண்ணி கொடுக்கணும். சரியா? அவர் தண்ணி தான் குடிக்க போறா. நீங்க வேணும் பதில சொல்லுங்க. அதனால ஒன்றும் தவறு இல்லை. நல்ல ரோசமானவங்களோ குடிக்க மாட்டா, அது வேற விஷயம். நீங்க போய் தண்ணியை குடிச்சிட்டு வாங்க சாமி. நீ சொல்லுமா பதில? ஐயா, இதுக்கு மேல அந்த தண்ணியை குடிச்சு நான் உயிரோட வாழணுமா? நீங்க என்ன அடுத்து என்ன கேட்டீங்க? முன்னாலே பறக்கும், பின்னாலே பறக்கும், பக்கவாட்டிலே பறக்கும், எல்லா பக்கமும் பறக்கக்கூடிய தன்மை உடைய பறவை ஒரு பறவை இருக்கு. நீங்க என்ன பறவை தெரியுமா? அதான் தேன் சிட்டு. அதுதான் எல்லா பக்கமும் பறக்கக்கூடிய ஒரு ரவுண்டு கட்டி அடிச்சு பறக்கக்கூடிய பறவை யார் அப்படின்னா அதான் தேன் சிட்டு. அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? 6 வருடங்கள் ஆனாலும் தரையிலே கால் ஊனாத ஒரு பறவை இருக்கு அப்படின்னீங்க. அது என்ன பறவை தெரியுமா? அதுதான் ஆல்பட்ரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை தான் 6 வருடங்கள் ஆனாலும் தரையிலே கால் ஊனாத பறவை. நீங்க கேட்ட 4வது கேள்விக்கான பதில். அடுத்து நீங்க எங்க போறீங்க? ஏமா கால் வலிக்கு நடக்க கூடாது. புரிய நினைக்கிறமா? நிலையா புரிய நினைக்கிறமா? சொல்லுமா. அட்டென்ஷன் ஸ்டாண்டர்ட் கிருஷ்ணன். அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? என்ன கேள்வி கேட்டேன்? ரெக்கையே இருக்காதா? அந்த கேள்வி. ஆனா அதுக்கு பேர் பறவை. நீங்க ஆமா. அது என்ன பறவை தெரியுமா? கிவி பறவைக்கு தான் ரெக்கை இருக்காது. என்ன சிரிப்பு? இது வரைக்கும் சரியா சொல்லிவிட்டு இப்ப நீ ஏமா இவ்வளவு பெரிய என்னப்பா என்னப்பா இருக்காது? அதுக்காக ஜோசியம் பாக்குறேன் வச்சிருக்க கிளியை வந்து ரெக்கை உருவிடுவாங்க. அதுக்கு கிளிக்கு வந்து ரெக்கை இருக்காது. ஜோசியம் பாக்குற கிளி தானே. உங்களுக்கு காது காதுனா வேறு வேறுங்க போல. கிளிதான் சொன்னேன். நான் கிளின்னு எப்ப சொன்னேன்? கிவி பறவைக்கு தான் இறக்கைகள் இருக்காது. பி 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 கிவி பறவைக்கு தான் இறக்கைகள் இருக்காது. கிவி பி. ஆனா உண்மையாவே சொல்றேன், பறவைகள் விரட்டு வருவது பெரிய இது கூட தெரியாம வேஷம் போட வர்றது பெரிய விஷயம். பறவைகளுடைய அனைத்து தன்மைகளும் தெரிந்திருக்க வேண்டும். உண்மையாவே உங்க அப்பா தெளிவா சொல்லி அனுப்பிச்சிருக்காரு இப்படிப்பட்ட பறவைகள் எல்லாம் இருக்கிறது என்பது ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. மகிழ்ச்சி. இப்ப நான் கேட்ட கேள்வியெல்லாம் நீங்க பதில் சொல்றீங்க. நீங்க கேட்ட கேள்வியெல்லாம் நான் பதில் சொல்லி ஆகணும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறேன். கண்டிப்பா நான் அப்படி பதில் சொல்லாம இருந்தாலும் என்னை விடுற மாதிரி தெரியல. எனக்கு தெரியும், நான் பதில் சொல்லத்தான் போறேன். உண்மையாவே நம்ம ரொம்ப ரொம்ப திருப்தி இருக்கோம். ஆனா வந்தோம்னா அந்த நாடகத்தை வந்து பார்த்து ரசிக்கிறாங்களோ என்னமோ நினைப்பாங்க. உண்மையா நம்ம ஊர் சுற்று வட்டாரத்தில் இருக்க ரசிகர்கள், நம்ம ஊர் ரசிகர்லாம் எவ்வளவு அழகா நாடகத்தை ரசிக்கிறாங்கிறத முதல்ல அந்த ஞான சேவை வந்து அவர்கள் தான் பாதாள விண்ணங்களை தொட்டு வணங்குற அந்த அளவுக்கு உங்கள் அனைவருக்குமே முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குடும்பத்தின் சார்பிலே. சரி, சந்தோஷம். இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு கேட்கிறேன் மக்கள்கிட்ட. நான் ஒரே விஷயம், நான் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் வள்ளி பதில் சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டேனே. நீ பேசாம நீ எப்படி மக்கள்கிட்ட கேட்டியா அதே மாதிரி நான் கேட்கிறேன். நான் கேட்ட கேள்விக்கு எல்லா கேள்விக்கும் வள்ளி பதில் சொல்லிருச்சா? நீ பேசாம இருமா, பேசாம இருக்கேன். நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் வள்ளி சொல்லிட்டாங்களானே? இருமா, நீ இருமே சொல்லாம சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்களா? இல்ல சொல்லிட்டாங்களா? நான் கேட்ட கேள்விக்கலாம் பதில் சொல்லிட்டாங்களா? சரி ஐயா, நல்லா இருக்கிற ஓட்டு எல்லா ஓட்டும் கவர்ன் ஓட்டுதான். வாங்க நீங்க அவ்வளவுதான். சரி, இல்ல இப்ப எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டாங்களா கேக்குறீங்க. உண்மையை பேசணும், நியாயத்தை பேசணும், ஒரு சாரா பேசக்கூடாது, இரு சாரா பேசணும். இல்ல நான் பதில் சொல்லத்தான் போறேன், பதில் சொல்ல போறேன்னு சொல்றேன், பதில் சொல்றேன். இப்ப நான் பதில் சொல்ல போறேன்ட்டு, ஆனா நான் கேட்ட கேள்விக்கு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டாங்கன்னு நான் கேக்குறேன். சரி, சொல்லியாச்சா? நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கப்பா. ஜனக நாட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு கேட்டேன். நல்லா கவனத்தை நீங்க நாடத்தை பார்த்துப்பீங்க. அதுல நடி எடுத்துன்னு கேட்டேன். ஆஞ்சநேய பெருமாளுக்கு இன்னொரு பேர் இருக்கு, நடி எடுத்துன்னு கேட்டேன். பேசாம அடிச்சு அப்படி நான் அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு. ஆதிவாசிக்கு ஒரு பேர் இருக்கு, நடி எடுத்து பேசாம எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டாங்க. எல்லா பேரும் சொல்றாங்க. அதுக்குதான் ஒண்ணு நான் கேட்க போறேன். நான் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கொடுத்தாலும் ஒரு பேருக்கு நடி எடுத்துருங்க. ஐம்பது
நடு எடுத்ததுங்க, ராகத்துல ஒரு ராகம் நடு எடுத்ததுங்க. இதெல்லாம் எடுத்து வரிசைப்படுத்தி எழுதுனா ஒரு ஊர் பேர் வரும்னு நான் வள்ளிகிட்ட கேள்வி கேட்டேன். இந்த கேள்விக்கு வள்ளி பதில் சொன்னாங்களா? சொன்னாங்களா இல்லையானே? இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டே நீங்க அந்த கேள்வி இல்ல நான் பதில் சொல்ல போறேனே. இந்த கேள்விக்கு பதில் சொன்னாங்களா இல்லையா? சொல்லுவாங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. ஆனா நான் கேட்கறது சொன்னாங்களா இல்லையா அவ்வளவுதான். அம்மா பேசிக்கிட்டே இருந்தா போயிட்டே இருக்கலாம். நீங்க டைம் பேசணும், நீங்க பதில் நான் சொல்ல போறேன்னு சொல்ல வந்தேன். இந்த அம்மா இதுக்கு பதில் சொன்னாங்களா இல்லையா? என்னன்னு சொன்னாங்களா இல்லையா? நீங்க என்ன சொன்னீங்க? வேணாமா சொல்ல சொல்லி நான் சொல்றேன் பதிலே. சொன்னாங்களா சொல்ல? இந்த கேள்விக்கு பதில் சொன்னாங்களா? சொன்னாங்களா? என்ன பண்றீங்க நீங்க? கேட்கிற பொம்பளை பிள்ளைங்க மட்டும் பேசுறீங்களா நீங்க? அதுக்கே பேசி போகப்பா. சொன்னாங்களா சொல்லல? ரெண்டே வார்த்தை. சொன்னாங்களா இல்லையா? அப்படி என்ன பதில் சொன்னாங்க? அப்படி சொல்லிருந்தா ஒரு 5 கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. நீங்க ஒரு 5 நான் சொல்ல போறேனே. அண்ணே நான் சொல்ல போறேன். சொன்னாங்களா இல்லையா? அதோட பாருங்க, சொல்லல அவ்வளவுதான். நான் பதில் சொல்ல போறேன். நாடகத்தை 8 மணி நேரம் நடத்தணும். நான் பதில் சொல்றேன். நீ அந்த அம்மா போட்டு போறா என்ன ஆகுதுன்னா? நந்தினி மாத சொல்லிட்டு போங்கம்மா. வா 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 வா. இப்ப என்ன சொல்ற நீ? இப்ப எதுக்கு போற? ஆனா உள்ளபடியே பாராட்டணும். என்னத்த சின்ன பிள்ளையா இருந்தாலும் கதையை முறையா நடத்தணும்னு கொண்டே விடுவேன். கழுத்தை நினைச்சு கொண்டே விடுவேன். இருங்க. எனக்கு கதையை முறையா நடத்த தெரியும், அந்த அம்மாவுக்கு நடத்த தெரியுமா? நந்தினி நீங்க சொல்லுங்க. சொல்லு. நான் ஏன் நீ பதில் சொல்லல? இரு. நான் ஏன் உன்னை பாராட்டணும் தெரியுமா? ஏன்? ஒரு கேள்விக்கு பதில் தெரியலன்னா மக்கள் மத்தியில உன்னை காட்டி கொடுக்க கூடாது. உன்னை 10 அறிவுன்னு சொல்றேன், தெய்வத்தை சொல்றேன், அம்மனை சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். ஏன் உன்னை காட்டி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். நீ என்ன செய்யற? உன்னை காப்பாத்துன்னு நினைக்கிற. என்னையவே நீ காட்டி கொடுத்து அசிங்கப்படுத்த நினைக்கல. உன்னை நான் அசிங்கப்படுத்த விடுவேனா, அவமானப்படுத்த விடுவேனா? நான் கேட்கிறேன். நீ கேட்ட 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு இலக்கண நூல் கேட்ட. அது என்ன நூல் தெரியுமா? அதான் தொல்காப்பியம் என்ற நூல். 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு நூல் தொல்காப்பியம் என்ற நூல். அது வந்து உங்க என்ன கேட்ட தெரியுமா? 1, 4, 5 இந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தினால் மனிதன் அணி ஒரு அணிகலன் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன தெரியுமா? அதான் தொப்பி. தொல்காப்பியம் எழுதிட்டா முதல் எழுத்து தோ, 4வது எழுத்து இப்பு, 5வது எழுத்து பி, தொப்பி. அப்ப தொல்காப்பியத்துல தொப்பின்னு ஒரு அங்கேயும் வரலாம். என்னன்னு இப்படி இல்லைன்னா நான் எப்படி பதில் சொல்லுவேன்? இப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த அம்மா சொல்லல நீங்க இப்ப நான் சொன்னா இல்லங்கிற மாதிரி யோசிக்கிறீங்களே நீங்க. நான் கேட்கிறேன். தொல்காப்பியம் எழுதுனா முதல் எழுத்து தோ, 4வது இப்பு, 5வது பி, தொப்பி இருக்கா இல்லையா? நான் எப்படி பதில் சொல்லுவேன்? ஆமா இல்லையா? எதையாவது ஒண்ணு சொல்லணும். இல்லைன்னா இது என்னடா நீங்க முடிச்சுட்டு போவேன். நீ பேச விடுமா? நான் பதிலே சொல்ல விடுமா? உங்களுக்கு போய் பதில் சொல்லி நான் என்ன பண்ணுவேன்? இல்ல ஆமா 2 வார்த்தை சொல்றது இல்ல. நீங்க தான் ஆமா சொல்றீங்க. அவங்க கூட யோசிக்கிறாங்க. அவங்கதான் சொல்றாங்க. சொல்லக்கூடாது. அவங்கதான் ஆமான்னு சொல்றாங்க. அடுத்து சொன்னாங்க 3, 4, 5 இந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தினால் நம்ம குடிக்கிற ஒரு பானம் வரும் என்று சொன்னார்கள். மனிதன் குடிக்க ஒரு பானம். அது என்ன தெரியுமா? காப்பி. தொல்காப்பியம் எழுதுனா 3வது கா, 4வது இப்பு, 5வது பி, காப்பி. தொல்காப்பியத்துல காப்பின்னு வரதா இல்லையானே? அப்பா சொல்ற புண்ணிய முறை நல்லா சட்டமும் வருது. இப்படி எல்லாம் சொல்ற புண்ணிய முறை நல்லா இருப்பீங்க. சொல்லாம அப்படி மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களும் நல்லா இருப்பீங்க. இது உண்மையா பொய்யா நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களும் நல்லா இருப்பீங்க. நான் என்னைக்குமே நட்டவர்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அடுத்து என்ன சொன்னாங்க? எங்க வர? இங்க வாமா, இங்க வா. எங்க வர? நீ பதில் சொல்ல இல்ல. பதில் சொல்ல போறேன்னா இந்த மாதிரி கட்டி பிடிக்கணும். கட்டி வச்சிருக்க இந்த கம்பத்தை வச்சு கட்டி வச்சிருக்க. நான் சொல்றேன். அடுத்து என்ன சொல்ல தெரியுமா? 3 எங்க போற? எங்க போற? பாருங்களே என்ன 3வது இடத்தையும் 6வது 7வது வரிசைப்படுத்தி எங்க போற? தவிச்ச வாக்கி தண்ணி குடிக்கிறது. நல்ல ரோசா மான வெக்க உள்ளவங்க உடனே குடிச்சிட்டு வா. குடிக்க மாட்டாங்க. ரோசா உள்ளவங்க மான உள்ளவங்க தண்ணிய குடிக்கிறது பதிலா இவங்க எல்லாம் வந்து வாங்கி கொண்டாந்து வச்சிருக்க தண்ணிய பூரா வாங்கி குடிய. நீ எல்லாம் எதுக்கு இங்க இருக்க உயிரோட? அவர் சொல்லிட்டாரு தண்ணி குடிக்க பதிலா எங்க நாங்க வச்சுக்க அந்த பாட்டு இல்ல தண்ணி அதை பூரா குடின்னு சொல்றாங்க. இனிமேல் நீ குடிப்ப பாருங்க. 3வது 6வது 7வது எழுத்தை படித்து பார்த்தா மனிதனை வேதனை செய்யும். அது என்ன தெரியுமா? நடந்து போறீங்க, கல்லு தெரியுது, என்ன காயம் படும். 3வது கா, 6வது
எழுத்தியா? 7வது காயம். தொல்காப்பியம் என்ற 7 எழுத்துல தோயில் கா இப்பி யாயும் 7 எழுத்துக்குள்ளே 3 பதில் அடங்கி இருக்கிறது. வள்ளியம்மா கேட்ட கேள்விக்கு வள்ளி கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. கை தந்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். சின்ன பிள்ளையா தான் தெரியும். அடுத்து 5 கேள்வி கேட்டாங்க. தலையை கிள்ளி போட்டாலும் 9 நாள் உயிரோடு இருக்குமா? தலையை கிள்ளி போட்டா 9 நாள். ஏய் தம்பி, ஒன்னே என்னைக்காவது மண்டையை நொறுக்க போறேன். தலையை கிள்ளி போட்டா நீ 9 நாள் உயிரோடு இருப்பியா? அது எப்படி முடியும்? சொல்லு. 7 நிமிஷம் கூட இருக்காது. ஆனால் உயிரோடு இருக்கும். அது என்ன தெரியுமா? கரப்பான் பூச்சி. தலையை கிள்ளி போட்டா 9 நாள் உயிரோடு இருக்கும். கரப்பான் பூச்சி. அடுத்த ஒரு கேள்வி கேட்டாங்க. கழுத்தே இல்லாத ஒரு உயிரினம். உலகத்துல கழுத்து இல்லாத உயிரினம் இருக்கா? இருக்கு. எல்லாருமே பார்த்திருப்பீங்க, எல்லாருமே தெரியும். இதுல பார்க்காத யாருமே இல்ல. கழுத்து இல்லாத ஒரு உயிரினம்னா நண்டு. நண்டுகிட்ட கழுத்து என்பது இருக்கு இல்ல. கால் இருக்குது. ஆமா, கால் தான் இருக்கு. கழுத்து இருக்காப்பா? அப்பா கழுத்து இல்ல. கண்ணை கேட்கலாமா? கழுத்தை தான் கேட்டாங்க. வாயிருக்கா கண்ணு இருக்காங்க. கழுத்து இல்லாத உயிரினம் நண்டு. காது இல்லாத உயிரினம் ஒண்ணு இருக்கு. வள்ளியம்மா கேட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும். அதுவும் நீங்க பூரா பார்த்துருப்பீங்க. காது இல்லாத உயிரினம். நம்ம பார்த்து பயப்படுவோம் அந்த உயிரினத்துக்கு. காது இல்லாத உயிரினம் தெரியுமா? பாம்பு. பாம்புக்கு தான் காது என்பது கிடையாது. காதுக்கு பாம்புக்கு காது கிடையாது. காது இல்லாத உயிரினம். அடுத்து என்ன சொன்னாங்க தெரியுமா? பல்லு இல்லாத உயிரினம் என்று. இதையும் பார்த்திருப்பீங்க எல்லாமே. அதான் ஆமை. ஆமைக்கு தான் பல்லு இல்ல. அடுத்தவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? சிறிய இதயம் கொண்ட, மிக சிறிய இதயம் கொண்ட ஒரு மிருகம் உயிரினம் இருக்கு. அது என்ன தெரியுமா? கார்த்திகே ராஜா. எல்லா மிருகங்களை விட மிக சிறிய இதயம் கொண்ட ஒரே ஒரு உருவம், ஒரு உயிரினம் தெரியுமா? கார்த்திகே ராஜா, சிங்க ராஜா. சிங்கத்துக்கு தான் மிக சிறிய இதயம். வள்ளி கேட்ட 5 கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். இத உண்மைன்னா ஏத்துக்கங்க, இல்லைன்னா நீங்க யோசிக்கிறே. அப்பா சந்தோஷமா. ஒரு அண்ணனுக்கு மட்டும் நன்றி. இதெல்லாம் உண்மையா பொய்யானே? நான் கேட்ட பதில் சொல்லுங்க. கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டாரா? சரியா? அவர் கேட்ட கேள்விக்கு அடுத்த மேடையில சொல்றீங்க. சரியா? என்னது இந்த பொழப்புழைக்கிறதுக்கு பேசாம சூடு சொன்னேன். மானம்லாம் இழந்துட்டு நான் எனக்கு சம்பளம் எல்லாம் வேணாப்பா, நான் நடந்து உரையில் போயிட வேண்டியதானே? யாருக்கு நேரம் ஆகுது? நான் விட மாட்டேன். முடிச்சு போனா உண்டாத மாதிரி உட்கார்ந்து மேடையில நேரம் ஆச்சு முடியுது. யாருக்கு மேல உட்கார்ந்து மேடையில பாவம். உன்னை இனிமே வருத்தம் கூடாது, மறப்போம், மன்னிப்போம். இதோட போயிரு. நீ என்னை அசிங்கப்படுத்த நினைச்சீங்கன்னா உன்னை அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, கேவலப்படுத்தி எல்லாம் பண்ணிதான் விடுவேன் நான். புரியுதா? ஒரு விஷயம். இப்ப மேடையில நாடகராக எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு உடன்புறாச அவரு 35 ஆண்டு காலம் அந்த கலைத்துறையில் இருக்காரு. இதிகாச சுடர், இலக்கிய சுடர், புராண பெயர், பல பட்டங்களுக்கு சொந்தக்காரரு. அது மட்டுமல்ல, இங்க சம்பாதிக்கிற தனக்குன்னு தன் குடும்பத்துக்குன்னு தனிப்பட்ட முறையில் செலவு பண்ணாம பல மாணவர்களை கலைத்துறையில உருவாக்கி இருக்காரு. எப்படி உருவாக்கியிருக்காரு? சாப்பாடு கொடுத்து, தங்க இடம் கொடுத்து, போக்குவரத்து காசு கொடுத்து, பயிற்சி பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்து, அதுல அவங்களுக்கு முறையான பயிற்சி கொடுத்து பல மாணவர்களை உருவாக்கி இருக்காரு, உருவாக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர். ஜோரா கை கட்டுமா? ஒன்றும் தவறு. ஆமா. அதே சமயம் தனி மனித ஒழுக்கம், அதாவது எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவர். ஒரு வெத்தலாக கூட போட மாட்டாரு. அது கலைத்துறையில அப்படி இருக்குன்னா ரொம்ப கஷ்டம். ஆமா, வாங்க மாப்பிள்ள சரக்கு சாப்பிடவும் கூப்பிடுவாங்க. எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவர். திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, உயிரை விட மேன்மையானது ஒழுக்கம்னு. இந்த ஒழுக்கத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடியவர். ஆமா, பல மாணவர்களை உருவாக்கியிருக்காரு. அவரை பத்தி சொல்றோம், நிறைய சொல்லலாம். என்ன இந்த கிராமத்துல என்ன பண்ணியிருக்காங்க? இந்த நாடகத்தின் அமைப்பாளர் தீர்த்தாண்டதார மணியனை நல்ல கலைஞர்களை தேர்ந்தெடுத்து போட்டுருக்காங்க. உங்களை என்ன சந்திச்சதுல எங்களுக்குலாம் ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா நாங்கள் எப்போச்சுமே அரிதா அங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்த கிராமத்தாருக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஆமாம், வந்தவர்கள் நல்ல உபசரிப்பு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த அமைப்பாளர் மணியனை என்ன பண்ணியிருக்காருன்னா, சாமி அண்ணன் அங்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. அமைப்பாளர் அண்ணன் சாமிகள் அவங்க இந்த நாடகத்தின் அமைப்பாளர், நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர், எங்களோட அன்பிற்கும் பாசத்திற்கும் பாத்திரமானவர் அண்ணன். அவர் இந்த கலைஞர்களை தேர்ந்தெடுத்து போட்டது எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன இப்படி ஒரு மாபெரும் மலை பெருமாள் ராஜ்யங்கள் ஒரு நாடகரை போடுறப்ப அவர் கூட ஈடு கொடுத்து பேசுற மாதிரி ஒரு வள்ளியை போட்டிருக்கணும். ஒரு சின்ன பிள்ளைய கொண்டாந்து போட்டு 4 பாட்டை பாடுறதுக்கோ 2 ஆட்டம் ஆடுறதுக்கோ அது டான்ஸ் போதும். ஒரு வள்ளி தேவையில்லை. ஏன்னா இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாரும் வரி போட்டு
இப்படி ஒரு கும்பாபிஷேகம் விழா வச்சு அதுல ஒரு நாடகத்தை வச்சிருக்கீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சி நடத்துறீங்க. கோச்சுக்காய் சொன்னா கோச்சுக்காங்க தவறா நான் பேசிட்டேன் மன்னிச்சிருக்கேன். அதாவது நீங்க புத்தி சொல்றவங்க தான் மேடைகளை கூட்டு அடிங்க உதங்க உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா இப்படி இவ்வளவு பேர் உட்காந்து நாடகம் பார்க்குற மத்தியில அவங்க மனசு வேதனைப்படுற மாதிரி கஷ்டப்படுற மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி சொல்லும்போது எவ்வளவு வேதனை இருக்கு தெரியுமா? இல்லங்க நம்ம வீட்டு பிள்ளைதான் அவங்களை போய் நம்ம கஷ்டப்படுத்துவோமா? ஏன் உள்ள கூட்டிட்டு போய் சொல்லல? உள்ள கூட்டிட்டு போய் சொன்னோம்னா படிக்கிறோம்னு சொல்லுவாங்களே, காலையில் நாடகம் முடிஞ்சவங்க போய் தூக்கிடுவாங்க, அடுத்து படிச்சுக்குவோம் அப்படின்னு ஒரு அசால்ட் இருக்கும். என்ன இப்படி இவ்வளவு பேருக்கு முன்னாடி வச்சு சொன்னாதான் அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம் வரும். இவ்வளவு பேருக்கு முன்னாடி வச்சு நம்மள அப்பா கேட்டாங்க மேடையில நம்ம என்ன படிக்க வேண்டியிருக்கு, தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் ஒரு சந்திச்சு நம்ம பேசி ஜெயிக்கணும். ஒரு வைராக்கியம் மனசுல ஒரு கோபம் ஒரு ரோசம்லாம் எப்போ உருவாகும்? இவ்வளவு பேருக்கு முன்னாடி வச்சு சொன்னாதான் அவங்களுக்கு அந்த அறிவுல வரும். அதுக்காகத்தான் சொன்னோம். கதை பாட்டே பாடு. பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியன் அவருக்கு பாட்டு தெரியாது, அதனால அவருக்கு தெரிஞ்சிருந்தா ரொம்ப அழகா பாடிருப்பாரு. ஐயா அவருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி பாட்டு தெரியாது, தெரிஞ்சிருந்தா அழகா பாடிருப்பாருங்க. அவர் நாலு தேசமே போடலாம் பாக்குறேன். நம்ம வரவேற்பு என்ன பேசுறேன்? விடுங்க, நான் உங்க பேச்சுக்கு வரலாம்னு நினைக்கிறேன். ஏன் பேச்சுக்கா? உங்க பேச்சுக்கு வர போறது அடுத்து ஞானநிலை பாட போறது அத்தை கிடையாது, புரியுதா? நான் என்ன சொல்ல போறேன் முதல்ல கேளுங்க. நீ சொல்றத நான் கேட்கணும், நான் சொல்றத நீங்க கேட்டுதான் ஆகணும், புரியுதா? அவசியமே இல்ல. அப்படி சொல்லாதீங்க. தன்னுடைய தவற உணர்ந்து ஒரு மன்னிப்பு கூட கேட்கலாம்ல. மன்னிச்சுட்டு போ. அப்படியெல்லாம் நான் மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டேன். என்ன கேட்கிறேன்? நீங்க என்ன கேட்டீங்க? ஜனக நாட்டுக்கு ஒரு பேர் இருக்கு. நீங்க ஜனக நாட்டுக்கு மிதிலை என்று சொல்லக்கூடிய ஒரு பேர் இருக்கு. மிதிலைன்னு எழுதுங்க. மிதிலையிலே நடு எழுத்து என்ன? என்னங்க? லைதிமி தீ. மிதிலையில நடு எழுத்து என்னன்னு கேக்குறேன். தீ வருது. தீயை கொண்டு போய் ஒரு ஓரமா வைங்க. அது வாட்டுக்கு பத்த வச்சிடறாங்க. ஆமா, அவசரத்துல அவனே பத்த வைக்கிறார் நடிக்கிறது. அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? ஆஞ்சநேய பெருமாளுக்கு இன்னொரு பேர் இருக்கு. நீங்க ஆஞ்சநேய பெருமாளுக்கு மாருதி என்று சொல்லக்கூடிய ஒரு பேர் இருக்கு. மாருதியை எழுதுங்க. மாருதியில நடு எழுத்து என்ன? ரூபா கொண்டு போய் ஒரு ஓரமா வைங்க. திருச்சிதானே? ஆனா திருச்சி குறிச்சிருக்கிட்டு. அடுத்து என்ன கேட்டீங்க? ஆதிபராசக்திக்கு ஒரு பேர் இருக்கு. நீங்க ஆதிபராசக்தி பவானி ஒரு பேர் இருக்கு. பவானியில நீ எழுதுனா நடு எழுத்து என்ன? வாவ கொண்டு போய் ஓரமா வைங்க. திருவாரூரை. தொண்டிய பிரகாரம். ஆமா, ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் அந்த பெண்ணுக்கு என்னங்க பட்டம் கிடைக்கும்? மாமியார் மருமகன் மனைவிங்கிற பட்டம் கிடைக்கும். நடுவீட்டுல கிடைக்குது உங்களுக்கு. மனைவின்ற ஒரு பட்டம் கிடைக்கும். மனைவின்னு எழுதுனா நடு எழுத்து என்ன? நெய். நெய்யை கொண்டு போய் ஓரமா வைங்க. அடுத்து ஐம்புலன்ல ஒரு புலன் மூக்கு. மூக்குல நடு எழுத்து இக்கு. இக்க கொண்டு போய் ஒரு ஓரமா வைங்க. அதே மாதிரி ராகத்திலே ஒரு ராகம் முகாரி ராகம். முகாரி ராகத்திலே நடு எழுத்து கா. காவை கொண்டு போய் ஒரு ஓரமா வைங்க. சேர்த்து இப்ப படிச்சு பாருங்க. திருவானை இக்கா. திருவானைக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஊர் பேரை தான் நீங்க கேட்டீங்க. போதுமா? நீ முதல்ல சொல்ல முடியானே. நான் சொல்லிருப்பேன். ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றத பாருங்க. புரியுதா? இஷ்டத்துக்கு பேசுறீங்க, சௌரியத்துக்கு பேசுறீங்க, வாய் பதிலா பேசுறீங்க, பேசுறீங்க, அப்படி பேசுறீங்க, சௌரிய பேசுறீங்க. எப்ப பேசாலும் ஆமா சாத்து போடுவோம். ஒரு கேள்வி கேட்டீங்க, ரெண்டு கேள்வி கேட்டீங்க, அடிக்கடி கேட்டீங்க. பதில் சொல்லல. நான் கேக்குறேன்ல, பதில் சொல்லுங்க. இந்த ரெண்டு பேரை விட ஒரு கட்ட சுத்தி இங்க கூட. அம்மா வள்ளிநாயகம் உள்ளபடியே நல்ல அறிவை கொடுத்துருங்க ஆண்டவன். தெளிவான பேச்சு, நல்ல பாடல். அந்த பாடலை பாடுற அளவுக்கு நல்ல குரல் வளம். அந்த அது மட்டுமல்ல, நல்ல ஞானம், நல்ல அறிவு எல்லாமே உங்களுக்கு நிறைய ஆண்டவன் கொடுத்துருக்கான். ஜோரா கைதட்டு கொடுங்க. எல்லாரும் குழந்தை பெக்கிறோம். எல்லா குழந்தையும் இங்க வந்து நிக்க முடியுமானா முடியாது. இந்த கலைவாணியோட அருள் பரிபூர்ணமா இருந்தால் இந்த இடத்துக்கு வர முடியும். இந்த மாதிரி புகழெல்லாம் கிடைக்கும். அது உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கிறப்ப சந்தோஷம். அதுவும் அரை முறையா இருந்தால் அரங்கேற்றத்தோட வீட்டில் படுத்துக்க வேண்டியதான். உங்களுக்கு எல்லாமே நிறைய கொடுத்துருக்கான். உங்களுக்கு பெற்றவங்களுக்கும் நன்றி கடவுள் நன்றி சொல்லணும். இப்படி ஒரு குழந்தைய பெற்றதுக்கு. அது மட்டுமல்ல, தங்கத்தட்டு வெள்ளித்தட்டு கண்ட தட்டுலாம் கடையில் காசு கொடுத்தா வாங்கலாம். இவங்க கொடுத்தா கைதட்டு எத்தனை கோடி கொடுத்தாலும் இது கிடைக்காது. காசை கொடுத்தா வாங்க முடியுமா? திறமை இருந்தா தான் இது கிடைக்கும். அந்த வகையில் உங்களுக்கு நீங்களாம் ஒரு தெய்வீக குழந்தை. ரொம்ப சந்தோஷம், மனசு மகிழ்ச்சி. அது மட்டுமல்ல, இங்கு மட்டுமல்ல
உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களும் எங்கெங்கே வசிக்கிறாங்களோ அவங்க ஊரம் உங்களுடைய ரசிகர்கள் யூடியூப் மூலமா இந்த வலைதளம் மூலமா. ஆமா, அந்த வகையில் ஒரு சிறந்த வழி, சிறு வயதா இருந்தாலும் நல்லா ஞானமா பாடக்கூடிய, திறமையா பேசக்கூடிய ஒரு அறிவு சார்ந்த ஒரு பிள்ளை நீங்க. என்ன இந்த அண்ணன் ஐயா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாடு அமைப்பாளர் அவங்க சுவாமிகள் இப்படி ஒரு தலை சிறந்த சிறு வயதா இருந்தாலும் ஒரு தலை சிறந்த ஒரு சிறந்த வள்ளி நந்தினி, இப்படி ஒரு வள்ளியை போடுறப்ப இந்த நாடகத்துல அவங்க என்ன பண்ணிருக்கணும், அதுக்கு தக்கன நாடகம் போட்டுக்கணும். சும்மா தண்ணியை குடிச்சிட்டு வேடிக்கை பார்க்கறவரை கொண்டாந்து போடக்கூடாது. ஏன்னா ஈடு கொடுத்து பேசணும். சும்மா தண்ணியை குடிச்சிட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஐயா புண்ணியவனே, என்னங்கய்யா இதிகாச இலக்கிய புராணங்கள் இப்படி எல்லாம் பல பட்டங்களுக்கு சொந்தக்காரன். பெருமாள் நாரதரை போடும்போது அதுக்கு தகுந்த மாதிரி வள்ளியை போடணும் சொன்னீரே. தண்ணீரை கொடுத்து குடித்து விட்டு வருவீங்க இப்படி சொன்னீரே, கண்ணீரே வந்து விட்டது. அப்பா, உங்க மேல எனக்கு ஒரு சின்ன வருத்தம். அப்பா வாழ்த்து தானே சொன்னேன், உங்களை பாராட்டி சொன்னேன். ஏங்க எப்பா, நீங்க புத்தி சொல்ற மாதிரி இருந்தா மேடைக்குள்ள கூட்டி கொண்டு போய் அடிங்க, உதைங்க, கழுத்தை நெரிச்சு கூட கொல்லுங்க, விஷத்தை வச்சு கூட கொல்லுங்க, உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. இந்த வசனம் தானே அவரும் சொன்னாரு. அதனாலதான் இப்ப நான் சொல்றேன். ஆனா இப்படி ஒரு 500 பேர் 1000 பேர் நாடகம் பாக்குற மத்தியில ஒரு 40 ஆண்டு காலம் அனுபவம் உள்ள ஒரு நாரதரை மேடையில வச்சு நீங்க இப்படி அசிங்கப்படுத்தினீங்கன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க பாருங்க. மனநிலை எப்படி இருக்குங்க, மனநிலை எப்படி இருக்குன்றது யோசிச்சு பார்த்து இந்த வசனத்தை சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுருவேன். ஒரு விஷயம் உள்ள கூட்டிட்டு போய் சொல்லலாம். உள்ள கூட்டிட்டு போய் சொன்னோம்னா என்ன நினைப்பாரு, இவர் என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கலன்னு நினைப்பாரு. இவ்வளவு பேருக்கு முன்னாடி வச்சு சொன்னாதான் அப்ப அவருக்கும் ஒரு அக்கறை வரும், நம்ம இன்னும் படிக்க வேண்டிய இருக்குன்னு, தெரிஞ்சுக்க வேண்டிய இருக்குன்னு. அதுக்காகத்தான் அவ்வளவு பேருக்கு முன்னாடி வச்சு சொன்னபடி அவர் மனசை நோய் அடிக்கிற காண்டி இல்ல. ஐயா தொடக்கண்ணு, சிவாஜி செத்துட்டான்னு உங்க உருவத்துல வந்தேன்னு எனக்கு இன்னைக்கு வேற ஊர் போயிருக்காருங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா ஒரே ஒரு மனசு கஷ்டமே இருக்கு, வேற ஒண்ணு இல்ல. உங்களுக்கு என்ன கஷ்டம்? இந்த கடைசியா அந்த 60 வருஷம்னு ஒண்ணு கேட்டேன், அத அப்படியே நீ மதிப்பிட்டு மறந்துட்டு போயிட்டு, அதுக்காக பரவாயில்ல. சரி இருங்க சாமி, 60 வருஷம் யாருக்கு? உங்க பிள்ளைங்க தானே, உங்க பிள்ளைங்க பேர் நீங்களே சொல்லலாமே. பெத்தவங்களுக்கு பிள்ளைய பேர் தெரியாதா? அது கூட தெரியாம ஒரு நாடக வேஷம் போடுவாங்க. உங்களை புகழ்ந்து பேசினா சத்தியமா எனக்கு தெரியாது. சர்வதாரி விரோதி விக்குர்தி கரண் நந்தன விஜய ஜெய மன்மத துன்முகி கே விளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளவ சுபகிருது சோபகிருதி குரோதி ஸ்வாவச பராபவ பிளவங்க கீழக சோமிய சாதாரண விரோதி கிருதி பரிதாபி ருமாதிஷ ஆனந்த ராட்சச நல பிங்கள காலக்தி சித்தார்த்தி ரௌத்தி திருமதி துந்திபி உத்தரகாரி ரக்தாசி குரோதன அக்ஷய இந்த சிறப்பு 60 வருஷம் போதுமா? ரொம்ப அருமைமா. ஏன்னா இது நாரதர் தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா வள்ளிகளும் ஏன் நான் சொல்லிட்டு இல்லை, நீ சொன்னீங்க? நான் சொல்லிருப்பேன், ஏன் சொல்லல? ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா? ஆத்தாடியா, எனக்கு தெரியாம இருந்துச்சுன்னா அப்படி நாரதர்கள் வர்றாங்கல்லங்க. எனக்கு தெரியாம இருந்துச்சுன்னா இந்த நிகழ்ச்சியை சிறந்த முறையில் ஒளிப்பதிவு செய்து உலகமெங்கும் எங்களை எடுத்து செல்லும் மகி யூடியூப் சேனல் உரிமையாளருக்கும் அதில் பணிபுரியும் அன்பு நண்பர்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அங்க கொஞ்சம் தூரமா இருந்ததுனால நாங்க முதல்ல சொல்ல முடியாம போச்சு. வரவும் தெரியல. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கு. உண்மையாவே ஒரு நாடகத்தை வந்து நான் ஒரு 50 வருஷம் சென்று கூட இந்த நாடகத்தை பார்க்கலாம் யூடியூப் மூலமா. ஆமா, நாடகத்துல நன்றி